நாவனாலே கூட இருக்கிறீரோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ நாங்கள் சொற்ப ஜனங்களாக இருந்தாலும் ஏக சிந்தையாய் ஒருமனதோடு உடைய சமூகத்தில் நேராக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். என் தேவன் நீ தாமே கூடிய ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் என் தேவனாக நீரை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இதோ இந்த ஆராதனை துவக்கமாக ஜெபிக்கும்பட நம் மத்தியில் இருப்பதான சகோதரர் ஸ்ரீதர் பேரை கூட வந்து ஜெபிக்கும்பட நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே எங்களை எப்போதும் நேசிக்கிறவரே, எங்கள் மேல் அக்கறை கொள்ளுபவரே, உலக தோற்று முன்னே எங்களை முன்னறிந்தவரே, எங்களை முன்குறித்தவரே, ஆண்டவரே உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கினவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த எங்களை ஆண்டவரே பரிசுத்த தேவன் எங்களை கண்ணோக்கி பார்த்து எல்லா பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த ராபோஜன ஆராதனையிலும் ஆண்டவரே ஆண்டவரே பங்கு கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒரே எண்ணமாய் ஒரே ஐக்கியமாய் எங்கள் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாம் உம்முடைய சித்தம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கேயோ இருந்த எங்களை ஒன்று சேர்த்தது உங்களுடைய மகத்தான வார்த்தை ராஜா. எங்களை இணைத்தது உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய நித்திய வார்த்தை ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ராபோஜன ஆராதனை நாங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வார்த்தை கொடுக்கிற சகோதரை மறைத்து நீரே பேச கர்த்தாவே. எங்கள் கவனங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையின் மேல் வைக்க எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. ஆண்டவரே சகோதரை மறைத்து நீரே பேசும் கர்த்தாவே. வெளிப்பாடு உள்ள வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. இந்த ராபோஜன ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாய் ஆண்டவரே எங்கள் சுபாவங்கள் எங்கள் ஜீவியங்கள் எல்லாம் மறுரூபப்படுத்துகிற ஒரு வல்லமை உள்ள ஆராதனை இருக்கும்படியாக உதவி செய்ய ராஜா. ஆராதனை முழுவதும் நீர் மகிழ்ப்படுத்தாவே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். Praise the Lord. Hallelujah. நாம் ஆராதனைக்கு என்று சில பாடல்களை கூட பாடலாம். முதல் பாடலாக சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம் என்ற பாடலை கூட நாம் பாடலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம் என்ற பாடல். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போம், சிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போம், சிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் பெருகவும் நான் சிறுகவும் கிருபை தருகிறார் விருதாவாகினே அதை ஈர்த்தவும் காத்துக் கொள்வேன் கிருபை தருகிறார் விருதாவாகினே அதை ஈர்த்தவும் காத்துக் கொள்வேன் ஹல்லேலூயா 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 சீஷனைப்பவர் குருவை போலவே தனக்காய் மாறாமல் தன்னை தருவாரே தனக்காய் மாறாமல் தன்னை தருவாரே பரலோக சித்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமும் பரலோக சித்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமும் ஹல்லேலூயா 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 விண்ணை நீட்டியே கண்ணை அகற்றியே விண்ணை நீட்டியே கண்ணை அகற்றியே கண்ணை வாழ்வையும் குப்பையாயிற்றே கண்ணை வாழ்வையும் குப்பையாயிற்றே விட்டு பார்த்துக்கு என்னை தருகிறே உண்மையுள்ளவரை கரைத்தி விட்டு பார்த்துக்கு என்னை தருகிறே உண்மையுள்ளவரை கரைத்தி ஹல்லேலூயா 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 அவை பாடல் ஒவ்வொருத்தருக்காக ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு பாடலை பாடும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. Praise the Lord. பாடலை பாடும். Praise the Lord. அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்களே சுவிஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்களே சுவிஸ்நேகம் பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும்
மிக மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மிக மேலான ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பாவத்திலே பிறந்த நம்மை பரிசுத்தமாய் மாற்றிய ஸ்நேகம், பாவத்திலே பிறந்த நம்மை பரிசுத்தமாய் மாற்றிய ஸ்நேகம், கருவியே இல்லாத நம்மையும் பார்த்து மனவாட்டி என்றழைத்த ஸ்நேகம், கருவியே இல்லாத நம்மையும் பார்த்து மனவாட்டி என்றழைத்த ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், சிலுவையிலே உற்றுயிராய் கல்லணையும் நினைத்த ஸ்நேகம், சுற்றுயிராய் சிலுவையிலே கல்லணையும் நினைத்த ஸ்நேகம், இன்றைக்கு என்னோடு பரவேசியிருப்பாய் என்றுரைத்த தெய்வம் தந்த ஸ்நேகம், இன்றைக்கு என்னோடு பரவேசியிருப்பாய் என்றுரைத்த தெய்வம் தந்த ஸ்நேகம், அருமையான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அருமையான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ ஊழியத்தின் பாஸ்டர் மனோவா அவர்களை நாம் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கிறிஸ்துவின் மனவாட்டியின் சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராபோஜன வேளையிலே உண்மையாகவே தேவனுடைய திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் புசிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு இயற்கையான ஒரு ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டிக்கு குருடு, நொண்டி, புண்ணு, சீருக்கு, நோய்க்கு எதுவுமே இருக்கக்கூடாது, பழுதற்றதா இருக்கணும். சரிங்களா? புதிய ஏற்பாட்டிலே இயற்கையான, பழைய ஏற்பாடு இயற்கையான ஆட்டுக்குட்டி, புதிய ஏற்பாட்டிலே இயற்கைக்கு மேற்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது? ஏன் பழுதற்ற? இயேசு கிறிஸ்துக்கு எல்லா மனுஷனை போலதானே அவரும் பிறந்தாரு. அவர்கிட்ட என்ன பழுது இல்ல? என்ன பாவம் இல்ல? அதான் என்ன ஒண்ணு சொல்ல, சிகரெட் பிடிக்க மாட்டாரா? தண்ணி அடிக்க மாட்டாரா? ஓகே, வெரி குட். அடுத்தது அதான் உண்மை. எது?
மாம்ச தொடர்பு இல்லாத பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி. சரி, இன்றைக்கு எது பழுதில்லாத ஆட்டுக்குட்டி? நம்மளா? வெரி குட். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆடானது வார்த்தைக்கு அடையாளமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்கிற ஆடானது வார்த்தையாகவே இருந்தது. இன்றைக்கு என்னவா இருக்குது? பியூர் வேர்டு, பியூர் ஒரிஜினல் வார்த்தை. இந்த ஒரிஜினல் வார்த்தை பழுது இல்லாம இருக்கிறதுக்காக தான் இயேசுவும் ஒரு உதாரணம், அந்த பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டியும் ஒரு உதாரணம். ரெண்டும் உதாரணம் தான். எது ஒரிஜினல் பழுதற்ற ஆட்டுக்குட்டி? ஃபுல்னஸ் வேர்ட், வார்த்தையின் முழுமை. இதுல ஆர்சி கலப்பினம் கிடையாது, பெந்தகோஸ்தே கலப்பினம் கிடையாது, வருகை வரலன்னு சொல்ற எண்ட் டைம் கலப்பினம் கிடையாது. பழுது இல்லாத ஆட்டுக்குட்டி இந்த நாளுக்குரிய செய்தி. அதனாலதான் நீங்க புசிக்க வந்திருக்கீங்க. பிரைஸ் லார்ட், ஹalleluya. காலைவேளையிலே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு பழுதுள்ள ஆட்டுக்குட்டி பிரசங்கத்தை, பழுதில்லாத ஒரு வார்த்தையை கொண்டு வந்த யார் வந்தது காலையில? பாஸ்டர் பினகாஸ் அவர்கள். எல்ஜேசி என்ன செய்தி கொடுத்தாரு? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் தான். அடுத்தது அமெரிக்காவில் இருந்து ஜெபர்சன், இந்தியானா, அமெரிக்கா, USA, அங்கிருந்து ஒரு வார்த்தையை சுமந்து கொண்டு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர் ஒரு வெள்ளைக்காரர் தான். அவர் நம்ம கூப்பிடலாம். ஏங்க உண்மையா வெள்ளைக்காரன் தாங்க. ஏங்க எங்க அப்பா வில்லியம் மரி பிரணாமுங்க. உங்க அப்பா வில்லியம் மரி பிரணாம் இல்லையா? இப்ப உங்க அப்பா வில்லியம் மரி பிரணாம் இல்லையாப்பா? உண்மையா தான் சொல்லுப்பா. ஆமென். யாரோட? எனக்கு வில்லியம் மரி பிரணாம் தான் பாப்பா. ஏன்னா ஆபிரகாம் கோத்திரப்பிதான்னு சொல்லும்போது அவன் ஆமென் போட்டான். நீ வில்லியம் மரி பிரணாம கோத்திரப்பிதா எங்க அப்பான்னு சொன்னா நீ ஆமென் போட மாட்ட. நான் சுயநலமான ஜனங்க, வார்த்தையை மட்டும் எடுத்துக்கணும், ஆனா பிரணாம் வேண்டாங்க. ஹalleluya, praise God. சரி சொல்லுங்க, என்ன பிரசங்கம் பண்ணாரு? ஆரம்பிச்சியா? அதே வேலையா போச்சு. ஆமென் சொல்வார். எங்கன்னா கூப்பிட்டா கம்முன்னு போய் வார்த்தை கேட்டு வரியா, அதெல்லாம் ஒன்று கேட்டு வந்துடுறேன். இல்லைங்க, பிள்ளைகள் வந்து வெறுமையா போகக்கூடாது. சகோதர சகோதரிகள் வெறுமையாக போகக்கூடாது. என்ன பிரசங்கம் பண்ணாரு? மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பத்தை குறித்து என்ன சொன்னாரு? சொல்லுங்க, டைம் ஆகுது. மேகஸ்தம்பம் இருந்தா ஓ கர்த்தர் அங்க இருக்கிறார்னு அர்த்தம். ஓ பிரைஸ் லார்ட், கரங்களை தட்டுங்க. ஹalleluya. மேகஸ்தம்பம் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். வெரி குட். அப்ப அது முன்னாடி கர்த்தர் இல்லையா? அடையாளம், அடையாளம், கர்த்தர் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். உண்மையாகவே ஒரு ஆழமான செய்திகள் அதெல்லாம், சரிங்களா? அந்த மேகஸ்தம்பத்தில் 1963 மேகஸ்தம்பத்தில் வந்தது அது கிறிஸ்து தான் என்ற ஒரு பிரசங்கத்தை எடுத்தால் உண்மையாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நாம் இந்த வேதத்தில் பார்க்கும் போது பாருங்கள், 1963 தான் மேகஸ்தம்பம் வந்தது. ஆனால் அக்னி ஸ்தம்பம் எப்போ வந்தது ஐயா? தீர்க்கதரிசி பிறக்கும் போது வந்துச்சு. சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல ஐயா, நீங்க ரொம்பலாம் போகாதீங்க. நம்ம அப்பா கிட்டே பேசுங்க. நம்ம அப்பா கிட்டே பேசுங்க. 1909 அவரே பிறக்கிறாரு. 1909 இருந்தே வெரி குட். யாரை ஃபாலோ பண்ணுது? அக்னி ஸ்தம்பம் தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணுது. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், உருளை தூங்கிட்டு போயிருந்தேன் நான் சர்ச்சில் காலையில வந்து. எவ்வளவு ஒரு ஆழமான செய்தியை பல பட்டாபுரம் வந்து கொண்டு வந்துக்கிறார் சகோதரன் சேக்கார்ல இருந்து. பின்னாக சகோதரர் வருத்தப்பட மாட்டாரு. அதனால பாருங்க, இந்த அக்னி ஸ்தம்பம் ஒரு உறுதிப்படுத்தியது. அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணுச்சு? ஒரு உறுதிப்படுத்தியது. ஆனா இந்த 1963 வந்த மேகஸ்தம்பம் அதுக்கு முன்னாடியே அக்னி ஸ்தம்பமாக தீர்க்கதரிசி பிறக்கும் போதே வந்துச்சு. ஆனால் உறுதிப்பட்டு இந்த அக்னி ஸ்தம்பத்தை போட்டோ எடுத்த பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது 1951, 52, 53 ஏதோ ஒரு வருஷத்துல அந்த அக்னி ஸ்தம்பம் வந்தது.
உண்மைங்களா? ஹalleluya. ஹalleluya. இப்போ இந்த வேதத்துல எங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? மோசே கிட்ட யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன பக்கம் வசனம் சார்? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓகே. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலே நின்று உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று பாத்தீங்களா? அக்னி ஜுவாலை, இதுதான் அந்த அக்னி ஸ்தம்பம். எது? மோசேயை வனாந்தரத்திலே சந்திச்சார் அவர். அந்த அக்னி ஸ்தம்பம் அது என்னென்ன கேட்டகரியில வருதுன்னா கர்த்தருடைய தூதனா வருது. ஃபர்ஸ்ட் ப்ராஃபட் கிட்ட, ப்ராஃபட் மோசே கிட்ட என்னவா வருதுன்னா அந்த அக்னி ஸ்தம்பம் கர்த்தருடைய தூதனானவரா வருது. வில்லியம் மரியம் பிரணாம் கிட்ட, நான் சீக்கிரமா மேட்ச் பண்ணி காமிச்சறேன். வில்லியம் மரியம் பிரணாம் கிட்ட, தீர்க்கதரிசி கிட்ட முதலாவது அக்னி ஸ்தம்பம் என்னவா வருது? கர்த்தருடைய தூதனானவரா வருது. மோசே கிட்ட கர்த்தருடைய தூதனால அக்னி ஸ்தம்பம் வந்த பிறகு அடுத்து என்ன வருது? இல்ல அந்த வசனத்துல தான் வரணும். நீ அப்படியே ஸ்கிப் பண்ண கூடாது. மேக ஸ்தம்பம் 2-3 வருஷம் கழிச்சு தான் வருது, உடனே வரல. அவனுக்கு தரிசனமானார். என்னமா? மேடம் அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். தரிசனமானா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல காட்சி அளித்தார் அர்த்தமா? இந்த ஊர்ல தான் இங்கிலீஷ்ல காட்சி அளித்தார். தரிசனமானார் இதுதான் இங்கிலீஷ் வேர்ட். ஐயா பாஸ்டர் ஏண்டன ஐயா சொல்லுங்க ஐயா டக்குனு. அப்பரியா அப்பியரிங். சரி ஓகே. தரிசனமானார். அடுத்தது அப்பொழுது உற்று பார்த்தார். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஓகே. அடுத்தது அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிசிக்னேஷன் கர்த்தருடைய தூதனானவர், இரண்டாவது அக்னி ஜுவாலை, மூன்றாவது என்ன வருது? கர்த்தர். 3 டிசிக்னேஷன் வந்துச்சா? எஸ் எஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே சம்பவம் தான். ஃபர்ஸ்ட் காட்சில வருது கர்த்தருடைய தூதன், இரண்டாவது அக்னி ஸ்தம்பம், மூன்றாவது கர்த்தர். அடுத்தது முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி. ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தருடைய தூதன், இரண்டாவது அக்னி ஜுவாலை, மூன்றாவது கர்த்தர், நான்காவது தேவன். என்னங்க இது? எத்தனை பேர் தாங்க அங்க வந்தாங்க மொத்தம்? அப்போ எத்தனை பேர் தான் வந்தாங்க? அப்போ கர்த்தருடைய தூதன்னா, அக்னி ஜுவாலையா, கர்த்தரா, தேவனா? 8ஆம் வசனம் வாசிமா. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியருக்கும் ஏத்தியருக்கும் எமோரியருக்கும் பெர்சியருக்கும் ஏவியரும் எபூசியரும் இருக்கின்ற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 63 இறங்கினாரு. அங்க மேகஸ்தம்பமே வரலையே. அங்க மேகஸ்தம்பமே இல்லையே. எப்படி பொருந்தவே இல்லையா? அப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ணன் இதுதான் கொண்டு வந்தார். வினகாஸ் அண்ணன் இதுதான் கொண்டு வந்தார். சரிங்களா? அங்க மேகஸ்தம்பமே இல்லையே. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? இறங்கினேன்றாரு. இன்னைக்கு நாள்ல இறங்கினார் என்றது யாரோ சொல்ற மாதிரி இருக்கும். இறங்கினேன் என்று சொல்றது அவரே சொல்றது. இறங்கினேன். எப்படி இறங்கினார்னா, கர்த்தருடைய தூதனும் நான் தான், அக்னி ஸ்தம்பமும் நான் தான், கர்த்தரும் நான் தான், தேவனும் நான் தான், இறங்குதலும் நான் தான், ஃபுல்னஸ் வேர்ட் மீட்பின் புத்தகமும் நான் தான், எல்லாமே நான் தான். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல எம்ஆர்பி னா முகமூடியை மாற்றுதல். புரியுதா இல்லீங்களா? ஒரே இடத்துல இருந்து at the same time டக்கு டக்குன்னு மாறுவார்.
அது எப்படிங்க கர்த்தர் நான் மாறாதவர் சொன்னார், நீ நான் மாறுவார்னு சொல்றேன். கர்த்தர் மாற மாட்டார், அவர் முகமுறையை தான் மாற்றுறார். ஹalleluya, praise the Lord. இப்போ இயேசு கிறிஸ்து, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த கூப்னோண்ட பிறகு எகிப்துக்கு போய் நல்லா புரிஞ்சுங்க, தேவன் தான் மோசே கிட்ட பேசினாரு அன்றதுக்கு மோசேக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் தான் அக்னி ஸ்தம்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். வில்லியம் மரியம் பிரணாம் கிட்ட தேவன் பேசுறாருன்றதுக்கு அடையாளம் தான் அக்னி ஸ்தம்பம். சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? சரி. இப்போ இதே மோசே அங்க ஜனங்க மோசேயை நம்புறதுக்கு, ஜனங்க ஃபர்ஸ்ட் தேவனை மோசே நம்புறதுக்கு ஒரு சைன் கொடுத்தாரு. இப்போ ஜனங்க மோசேயை நம்புறதுக்கு என்ன அடையாளம்? 10 வாதைகள், எல்லா அடையாள அற்புதமும். இதெல்லாம் யாரு நம்ப வைக்கணும்? ஜனங்க யாரு நம்பணும்? தேவனை நம்புறதுக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து குருடன கண்ணை திறந்தது அவர் அதாவது தேவனை நம்புவதற்காக கொடுக்கல, தேவன் அவருக்குள்ள இருக்கிறாரு, இவரை நீ நம்பணும்ன்றதுக்காக அந்த சைன் அவர் பண்ணி காமிச்சார். இப்போ தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? ஒரு மோசேக்குள்ள இருக்கிறாரு, மோசே தான் நான் சொல்றதுக்கு இந்த சைன். ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த சைன்லாம் செஞ்சாரு, ஏன் அடையாளம் செஞ்சாருன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் இருக்கிறார்ன்றதை காட்டுறது. ஹalleluya, praise the Lord. ஹalleluya. ஆனா இந்த அக்னி, இந்த மேகஸ்தம்பம் எப்பதான் வரப்போகுது வெளியே? எகிப்தில இருந்து வெளியே வந்த பிறகு ஜனங்களை நடத்துறதுக்கு தான் இந்த அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். ஆனால் அக்னி ஸ்தம்பம் இதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் முன்பிருந்த நிலைமைக்கு போகிறத பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டார். எது முன்பிருந்த நிலைமை? அந்த அக்னிமயமான தேவன், பிதாவாகிய தேவன். ஹalleluya. எரிச்சல் உள்ள தேவன். ஹalleluya. இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மேகஸ்தம்பம் எப்போ வந்தது சொல்லுங்க? மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல தான் மேகஸ்தம்பம் வருது. மோசே காலத்துல மேகஸ்தம்பம் எப்போ வருது? ஜனங்களை வழிநடத்த தான் மேகஸ்தம்பம் வருது. அங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. உங்க ஜனங்களை நடத்துவதற்கு இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும். அப்போ இங்க மேகஸ்தம்பம் வந்ததுனால கர்த்தர் இருக்கிறாரா, இல்ல முச்சடியில கர்த்தர் வந்துட்டாரா? அப்ப அந்த அக்னி ஸ்தம்பம் வில்லியம் மரியம் தலைக்கு மேல என்ன சொல்லுதுன்னா, நான் பிரணாமுக்குள்ள இருக்கிறேன்றதுக்கு அடையாளம் தான் அந்த அக்னி ஸ்தம்பம். இந்த மேகஸ்தம்பம் எதுக்கு வந்திருக்குன்னா, உன்னை வனாந்திரத்திலிருந்து உன்னை எகிப்து பாலும் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஃபுல்னஸ் வேர்ட். நான் முழுசா இதுக்கு மட்டும் தான் இருக்கிறேன், எதுக்குமே வரல. இந்த 63 வார்த்தையின் முடிமை ஏன் மேகஸ்தம்பத்துல வந்தாருன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல மறுரூப மலையில போயிட்டு அங்கே மேகத்துல என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அடையாள அற்புதம் செய்யலையா? 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தவர் அடையாள அற்புதம் செய்யலையா? செஞ்சாரா இல்லையா? ஆனால் மேகஸ்தம்பத்துல அந்த சத்தம் வந்த பிறகு, கீழே இறங்கி வந்த பிறகு வார்த்தையை பிரசங்கம் செய்கிறார். அப்ப அந்த 3 வருஷம் எந்த ஊழியத்தை அக்னிஸ்தம்பம் இல்லையா? வல்லமைகள் இல்லையா? இயேசு கிறிஸ்து காய்ச்சல் இல்லையா? என்ன சொல்ல வருது? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவிழப்பட்ட தேவன். இயேசு கிறிஸ்து 30 வயசு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல அவர் வார்த்தையின் முழுமையாக இறங்கி, பிதாவாகிய தேவன், இனி இயேசு தான் பேசுறதா பிதாவாகிய தேவன், இவருக்கு செவி கொடுங்க, நான் பேச மாட்டேன் இனிமே. ஹalleluya. அதே சேம் தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் எப்போ ஊழியத்தை ஆரம்பித்தாரோ 1933 17ஆம் நம்பருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஓகையா நதிக்கரையிலே வானத்திலிருந்து அதே சத்தம் வந்தது. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி சத்தம் வந்தது? 33 தீர்க்கதரிசி ஊழியம் பண்ணும்போது அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் ஊழியம் உறுதி செய்யப்பட்டே கொண்டே வந்தது. அதே போலதான் 51 52 அந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் படம் எடுக்கப்பட்டு மோசேக்கு மேல இருந்த அதே அக்னிஸ்தம்பம் ஜனங்களுக்கு செய்தி போகுது. ஜனங்களுக்கு போதும், தெய்வீக சுமடித்தெல்லாம் கொடுத்தது போதும், ஏதோ ஒரு செய்தி இருக்குது, அதை கேளு. மோசே சத்தத்தை கேளு, இயேசு சத்தத்தை கேளு, பிரணாம் சத்தத்தை கேளு. அப்புறம் மேகஸ்தம்பம் எப்போ வருது? வனாந்தரத்துல தான் மேகஸ்தம்பம் வருது. அது அந்த மேகஸ்தம்பம் எது வரைக்கும் கொண்டு போகுது? நம்மள கானான் வரைக்கும் கொண்டு போகுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 17 இந்த மேகஸ்தம்பம் எது வரைக்கும் இயேசு கிறிஸ்து கொண்டு போச்சு?
ராப்சரிங் மட்டும் போச்சு. என்ன ராப்சர்? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அதேதான் சேம். காட் பிளஸ் யூ. அப்போ 1963 வந்த அந்த மேகஸ்தம்பம் எது வரைக்கும் நம்மள ஃபாலோ பண்ணோம்? எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். காட் பிளஸ் யூ. ஹalleluya. புரிஞ்சுங்களா? எஸ். அப்ப அந்த மேகஸ்தம்பம் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் உன்னை ஃபாலோ பண்ணோம். அந்த மேகஸ்தம்பம் என்பது நாளுக்குரிய செய்தி. ஃபுல்னஸ் வேர்ட், மீட்பின் புத்தகம். அந்த மீட்பின் புத்தகம் உன்னை மீட்டு கொண்டு மத்தியாகத்துல போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த மேகஸ்தம்பம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு. இதுதாங்க பினகாஸ் பிரதர் சொல்ல வந்தார். நாம் எழுந்து நின்று ஒன்லி பை பாடலை பாடும்போது நம்முடைய அப்போஸ்தலர் டேவிட் பிரதரை முன்பாக அழைக்கலாமா? பாடுப்பா. இந்த நாளுக்குரிய வேத பாகமாக எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24 வசனங்களை எடுத்து வாசிங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி புதிய ஏற்பாட்டுல பக்கம் 303 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24 வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கிறதின் நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூரணப்படுகிறது. அது அந்த நம்பிக்கையானாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றையும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனமாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாம் உட்கார்வோம். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. இப்போது அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்தில் தேவன் மறுபடியுமாக இடத்துல ஒன்று சேர்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக செலுத்துகிறேன். காலைல விசேஷமாக அது சகோதரன் பேசின வார்த்தைகளை நீங்க அவர்களோட புதிய ஆங்கிள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது பாஸ்டர் மனோவா பேசின விஷயத்துல அவரே தொடர்ந்து பேசிருக்கலாம் போல. நல்லா இருக்கணும் அந்த சப்ஜெக்டை. கிண்டலுக்காக சொல்லாதீங்க, உண்மையா ரசிச்சிங்களா அவர் பேசுனது? நான் தூக்கமே வந்துச்சு அவர் பேசும்போது. நல்ல இளைப்பாறுதலுக்கு போயிருந்தேன். அவ்வளவு மொக்கையா பேசி தூங்கல. ரெஸ்ட் பீஸ் மாதிரி கண்ணு முடிக்குன்னா தூங்குறதுக்கு பேர் இல்லை. அது மறுபடியுமாக தேவன் உங்களை சந்திக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் ஒரு
பரிசேயர் உட்கார்ந்து லாஸ்ட் பிரசங்கம் பண்ணதை கேட்டிருப்பீங்க. நினைவுல இருக்குதுன்னா காலையில செய்தி இவர் யார் என்று சொல்கிற இந்த செய்தி எடுத்தோம். இவர் யார் என்று சேத்துப்பட்டு சபையில இவர் யார் என்று சொல்கிறேன். இப்பொழுது பாஸ்டர் கேட்டுட்டாரு, யூடியூப்ல ரெக்கார்ட் பண்றதெல்லாம் வேற ஏதாவது மாத்தி பேசுங்க. எங்க மாத்தி பேசுறது, அதே தான் பேச முடியும் அப்படின்னு நான் நினைச்சு வந்து ஆண்டவர் மாத்தி பேச வல்லவரா இருக்கிறேன். ஸோ இந்த செய்திக்காக எடுக்கிற தலைப்பு யார் இந்த மெல்கிசேதேக். காலையில் என்ன செய்தி எடுத்தோம், இவர் யார் என்று சொல்கிறீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது செய்தியோட தலைப்பு யார் இந்த மெல்கிசேதேக். ஆமென் ஆமென். மெல்கிசேதேக்கை பத்தி வேதம் பேசுது, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சொல்லுது மெல்கிசேதேக் பிரதான ஆசாரியர் சொல்லுது. ஆனா காலத்தின் செய்தி சொல்லுது யார் இந்த மெல்கிசேதேக். அதான் சப்ஜெக்ட். நேற்று மெல்கிசேதேக் வரலாறா போய்விட்டது, புதிய ஏற்பாட்டின் மெல்கிசேதேக்கும் வரலாறா போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த மெல்கிசேதேக் யாருதான் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த மெல்கிசேதேக்கை பத்தி நான் பெருசா ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? ஒருத்தருக்கு பசி எடுக்குது, நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப பசி எடுக்குதுப்பா, நான் நேத்து பிரியாணி சாப்பிட்டேன், ரொம்ப விருப்பத்தாத நான் பசி எடுக்குது இப்போ சொல்றேன், நீ நேத்து சாப்பிட்ட பிரியாணி என்கிட்ட சொல்றேன்னு கேட்பான்னு கேட்க மாட்டோம். உண்மைதான் உண்மைதான். பசி இன்னைக்குங்க. சோ நேத்து அந்த மெல்கிசேதேக் என்ன இருந்தான்றது பெரிய விஷயம் இல்ல. இப்போ எப்படியா இருக்கிறார், இப்போ யார் அந்த மெல்கிசேதேக். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவரு பேசும்போது நிறைய கோட்ஸ் எல்லாம் கிடைச்சது. சரி, அவர் காப்பி அடிச்ச மாதிரி இருக்குமே, பேசக்கூடாது, ஒரு ஊழியக்காரன் ஆச்சு, அவமானமா இருக்குமே அப்படி சொன்ன காப்பி அடிக்கல. காலையில் எடுத்த ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்து போவோம். ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம். காலைல செய்தி கேட்டவங்களுக்கு வெறுப்படிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காதை மூடிக்குங்க. வெறுப்படிக்கலாம், காதை திறந்து வச்சு கேளுங்க. அங்கிருந்து 3 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, காலையில பேசுறாரு அப்படின்னா காதை மூடிக்கலாம். இல்ல தூங்க கூட தூங்கலாம். 3 பேருக்கு பர்மிஷன் இருக்கு தூங்குறதுக்கு. ஸ்ரீதர், ஆமோஸ், மனோ பாஸ்டர், நீங்க 3 பேரும் தூங்குங்க. மூச்சு நிகழ்வுகளுக்கு நான் என்ன பண்றேன், இதை பேசுறேன். வாசிங்க பிரதர். 4ஆம் அதிகாரம் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. 4ஆம் அதிகாரம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. போதும், சும்மா நீ தான் மாட்டிக்கல, பக்கம் இடத்த மாத்திக்கோ. காயினுடைய காணிக்கை தேவனை அங்கீகரிக்கல. மூவராக ஜோடிச்சு வச்சாரு, அதெல்லாம் அங்கீகரிக்கலையா? அல்லேலூயா. பழம் வச்சாங்க, அதெல்லாம் நீங்க அவர் பூ நீங்க பழம் இருக்குதெல்லாம் சொல்லுங்க. இயற்கை என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏப்பா சொல்லுப்பா, ஏன்பா காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல? வெளிப்பாடு இல்லாம, அதனால வெளிப்பாடுல ஆராதனை செய்யல. வெளிப்பாடு இருந்தாலும் காணிக்கை எடுத்து வந்தான். கரெக்டுங்களா? சரி, ஆபேலோட காணிக்கை ஏத்துனாரு. என்ன வெளிப்பாடு? ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு. அப்போ காய்கறில என்ன இல்ல? ஜீவன் இல்ல, ரத்தம் இல்ல. இங்கிலீஷ் பைபிள் அந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் விஷயம் இருக்குது, சும்மாலாம் இல்ல. And Abel, he also brought of the firstlings of his flock and of the fat thereof. And the Lord had respect unto Abel and to his offering. But unto Cain and to his offering he had not respect. And Cain
was very poor, and his countenance fell. இப்போ அந்த டேப் அப்படியே வாங்கிக்கோ. அதை அவர் படிச்சது அப்படியே கேட்குறேன். இப்போ அதை வாங்கினோப்பா, அதை படிச்சது வாங்கி. And Abel, he also brought of the first ring of his flock and of the fat thereof, and the Lord had respect unto Abel and his offering. அப்படின்னா தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆனா தமிழ்ல இல்லாத ஒரு வேர்ட் இங்கிலீஷ்ல இருக்கு பைபிள்ல. இல்ல. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆனால்ன்ற வேர்டு இந்த இடத்துல சேர்ந்துருக்குது. பிரதர் எப்படி படிச்சிட்டாருன்னா அவர் படிச்ச ஸ்டைல் வேற. நான் படிக்கிறேன். பட் unto the coin அப்படின்னு எழுதி இருக்குது. இந்த பட்ன்ற வேர்டு சேர்க்கப்பட்டிருக்கு. போதும், அவர் மொபைல் அவர் கையில கொடுத்துருந்தா. தமிழ்ல இருக்கா? இல்ல தமிழ்ல இருக்குங்களா? அது தமிழ்ல கரெக்டா இல்ல. ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. முதலாவது காயினையும் அவர் அங்கீகரிக்கலைங்க. அப்பதாங்க காணிக்கை அங்கீகரிக்கல. நான் சப்ஜெக்ட். முதல்ல காயின் கொடுத்த காணிக்கைக்கு மேல அவர் கவனம் செலுத்தல. He rejected coin first. எந்த ஒரு வெளிப்பாடு இல்லாத மனுஷனை அவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. இங்க யாரா சொல்லலாம், நாங்கள் இந்த சபையை அங்கீகரிப்பதில்லை, அந்த சபையை நாங்கள் அங்கீகரிக்கிறதில்லை, யாராவது சொல்லிருக்கலாம் அந்த வார்த்தையை. முதலாவது தேவன் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையையும். எவ்வளவு பெரிய வேர்டு. பட்ன்றது ரெண்டா பிரிக்குது அந்த இடத்துல. கரெக்டா பாஸ்டர்? ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சா தான் நான் சொல்றேன். அத காயினையும் முதலாவது தேவன் காயினையும் அங்கீகரிக்கல, அப்புறம் தான் அவன் காணிக்கை அங்கீகரிக்கல. அல்லேலூயா. சோ அவன்கிட்ட எந்த குற்றமும் இல்ல. யார் இடத்துல? காயின் இடத்துல குற்றம். இந்த இடத்துல காயினுக்கு அப்பா யாருன்னு ஆண்டவர் சொல்லல. காயினுடைய தகப்பன் யாருன்னு சொல்ற. ஆனா இங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. அதே மாதிரி ஒரிஜினல் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர், வேத பாகர் எல்லாமே பூனால அலங்கரிக்கல. உண்மையான உத்தம ஊழியத்தோடு நின்றுக்கிறாங்க. ரத்த பலியோட கையில என்ன இருக்கு? ஆசாரியர்கிட்ட ரத்தம் இருக்கும், அதோட நிக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்னு சொல்றாரு. இது கேட்கறது சாதாரணமாக இல்ல. உங்க அப்பா யார் தெரியுமாடா அப்படின்னு கேக்குறாரு. என்ன கேட்டாரு? உங்க அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள்னு சொன்னார். அந்த அர்த்தத்துல தான் காயினுக்கு அப்பா இறந்து ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. இந்த ஆசாரியர்கள் யார் மூலம் வந்தவங்க? காயினுடைய சந்ததிகள். ஆகவே தேவன் எப்பேற்பட்ட நல்ல குணாதிசயம் இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி, யார் வெளிப்பாடை பெற்றிருக்கான முதல்ல he accept and respect to the person. முதல்ல தேவன் என்ன பண்றாரு? வெளிப்பாடை பெற்ற மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறார், கௌரவப்படுத்துகிறார், ஏற்றுக்கொள்கிறார். யார? வெளிப்பாடை பெற்றவர்கள். வெளிப்பாடை பெறாத சொல்லுங்க. முதல்ல வெளிப்பாட பெற்ற நபர்களை அவர் ஏற்றுக்கிறார். வெளிப்பாடு பெறாத நபர்களே ஏற்றுக்கல. அவர் பெற்ற வெளிப்பாடு ஏதாவது இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரியான வெளிப்பாடை பெறாவிட்டால் அந்த நபர்களே அவர் என்ன பண்றது இல்ல, அக்செப்ட் பண்றது இல்ல. நம்மள இன்னைக்கு அவர் ஏத்துக்கிறதுக்கு காரணம் நம்ம நல்லவளா இருந்ததுனால இல்ல. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஏத்துக்கிறதுக்கு காரணம் நம்ம நல்லவளா இருந்ததுனால, வெளிப்பாடை பெற்றதுனால தான் நம்ம என்ன பண்ணாரு? அவரு ஏத்துக்கிட்டார். வரவங்க முகம் பார்க்குற மாதிரி உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ காரணம் நம்ம புரிஞ்சிச்சா? ஒரு சின்ன வசனம் தான். முதலாவது காயினே என்ன பண்ணல, அவரு ஏத்துக்கல. அடுத்ததான் என்ன பண்ணல, காணிக்கை அவர் ஏத்துக்கல. முதல் ரீசன்
காயினே அவர் ஏத்துக்கல. வெளிப்பாடு பெறாத நபர்கள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா ஸ்தாபனத்துல உட்கார்ந்தாலும் சரி, நம்ம வெளிப்பாட்டப்பட்ட ஜனங்களுக்கு அவங்க யாரும் நிகர் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை ஏத்துன மாதிரி தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். காரணம் வித்தவுட் ரெவலேஷன். ரைட்டுங்களா? அந்த வெளிப்பாடு பெற்றாதான் என்ன பண்ணுவார் ஆண்டவர். அதனாலதான் மாம்சமோ ரத்தமோ இது வெளிப்படுத்துற யார்கிட்ட சொன்னாரு? பேதுருகிட்ட சொன்னாரு. கரெக்ட்டுங்களா? ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, இந்த நேரத்துல வந்திருக்கிறேன்னா நாம யாருமே தேவனுடைய தன்மைகளா இருக்கிற, இங்கிலீஷ்ல ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுதா, தன்மைகள் சொல்லலாம். ஆகவே நாம் எல்லாரும் தேவனுடைய தன்மைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய தன்மைகள் இது இப்படியே பேசுறதுக்காக நான் வரல, அது அப்படி பேசுறதுக்கு நான் வரல. எத்தனை மணி வரல? மணி 7:15. 8. தேவன் தம்முடைய தன்மைகளை வெளிப்படுத்த அந்த பூமிக்கு அவர் தம்முடைய சிந்தனையில வச்சிருந்தார். தன்மை என்பது என்னன்னா, தீர்க்கதரிசி விளக்குறாரு. தன்மை என்பது சிந்தனைன்னு சொல்றாரு. என்னைக்கு இருந்தாலும் யோசிப்பு. அந்த ஒரு வார்த்தை செய்தியில எத்தனையோ இடத்துல தம்முடைய தன்மைகள் பேசல. தன்மைகள் என்ன அர்த்தம்? சிந்தனை என்று அர்த்தம். அப்ப தேவன் தம்முடைய தன்மைகளை வெளிப்படுத்தினார்னா நம்ம என்ன சொல்லலாம்? தேவன் தம்முடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆதியில தேவன் தனிமையா வாசம் செஞ்சிருந்தாரு. எதை? வானம் பூமி எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி தனிமையில தான் பண்ணிருந்தார், வாசம் செய்து பண்ணிருந்தார். ஆனால் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, இப்பதான் தெரியுது அவர் தனிமையில இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை சுமந்தவராக சுற்றி திரிந்தார். அவர் தனிமையில சுற்றி திரிந்தார்ன்றது பழைய பஞ்சாங்கம். இப்ப என்ன பஞ்சாங்கம்னா, அப்படி சுற்றி கொண்டிருக்கும்போது தன் மனவாட்டியின் தன்மைகளை தம்ம சிந்தனையில் அவர் வைத்துக் கொண்டிருந்தார். பூமிக்கு அவர் வரும்போது தனியா சுத்தி இருந்த தேவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்போ யார்கிட்ட அதை போய் சொன்னாரு? இல்லையே, அவருக்கே அவர் சொல்லிக்கிறாரு. அங்க ஆதாம் கிட்ட போய் சொன்னாரா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஆதாமே அப்படின்னு சொன்னாரு? புது வசனத்தை எழுதுற நீ, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவரே தான் சொன்னார். அத God himself. ஆமென். 6ஆம் வாரம் பிரதான தூதன் தேவ காலம் தேவன் தாமே, கர்த்தர் தாமே அவரோட பேசிக் கொண்டார். ஏன்னா அவர் பேசி சொல்ற அளவுக்கு தகுதியான நபர் அன்னைக்கு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆதாமும் கிடையாது, ஏவாளும் கிடையாது, யாரும் கிடையாது. தேவன் தாமே தமக்குள்ளே பேசிக் கொண்டார். என்னன்னு? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஒரு நல்ல துணை எந்த சூழ்நிலை தன் கணவன் விட்டு மனைவி பிரிய மாட்டா, மனைவி விட்டு கணவன் பிரிய மாட்டா. இதான நல்ல துணை. ஆண்டவர் ஏற்ற துணை தானே உண்டாக்குன்னு எழுதியிருக்கிறார். அப்படியானால் அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 9ல, நான் தனித்திருக்கவில்லை தேவன் என்னோட இருக்கிறான்னு சொன்னார். அந்த வார்டு ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? நான் தனி இருக்கவில்லை, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னாரு. ஏன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவர் அவருக்காக முதல்ல சொல்லுகிறார். அப்புறம் தான் ஆதாம் கிட்ட போறார். அவர் சாயலாக முதல்ல அவருக்கு பேசுகிறார் இந்த வார்த்தையை. மனிதன் தனிமையா இருப்பது அவருக்காக பேசுகிறார். எப்ப அவருக்கு அவர் பேசுவார். ரைட்டுங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரீமா இவரு மாதிரி ஆளுங்க வந்தா அவர் தன் சிந்தனையோட பேசினா கூட அவர் பேசலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. அவர் பேசுவார் அடுத்த ஆராதனையில. சீரியஸா சொல்றேன், அதை போலாம், கடந்து போலாம். நான் ஒரு ஸ்டெப் தான் சொல்றேன் உங்களுக்கு. தேவன் தனிமையா இருக்கும்போது அது நல்லதுன்னு சொன்னார். அவருக்குள்ளே பேசினார் அந்த காரியத்தை. என்னன்னு? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? ஆதாம் ஏவாளை படைக்கிறாரு. ரைட்? படைக்கும் போது அவர் ஆவியில படைத்து மாம்சத்துல என்ன பண்றாரு? களிமண்ணால எல்லாத்தையும் காரியத்தை உண்டாக்குறாரு. இப்போ தன்மை என்பது சிந்தனைன்னு சொல்லிட்டார். சிந்தனை வெளிப்படையாக அறிவிப்பதே வார்த்தைன்னு சொல்றாரு. அடுத்தது இது ஒரு ஸ்டெப். ஸ்லோவா போங்க. 3/4 மணி நேரம் கேட்டா கூட ஒரு 4-5 லைனை கேட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசுவாங்க. நான் இப்போதானே வரேன். முதல்ல அவங்க தன்மைன்னு சொன்னாரு, தன்மை தான் சிந்தனைன்னு சொல்றாரு. சிந்தனை வெளிப்படையாக அறிவிப்பதே வார்த்தை. ஆக இதுல என்ன மறைபொருள் இருக்குது? சிந்தனை வெளிப்படையா அறிவிக்கிறதா வார்த்தைன்னு சொல்லிட்டா, வார்த்தையில எங்க மறைபொருள் இருக்குது? அப்படி எப்படி இந்த செய்தியில இன்னும் மறைஞ்ச காரியம் இருக்கும்? தன் சிந்தனை முழுமையா வெளியே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த பிறகு இதுல ரகசியம் எங்க இருக்கு? 7வது முத்திரை ரகசியம் வெளிப்படல, 8வது முத்திரை ரகசியம் வெளிப்படல, எல்லாம் சொன்னுக்கிறானுங்க இன்னைக்கு. எதனா சொல்லிட்டு போ.
முத்திரைகள் வேதத்துல எத்தனை இடத்துல எழுதிருக்குதுங்க? 7 முத்திரைகள் வேதத்துல எத்தனை இடத்துல எழுதிருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், மேஜர் கன்வென்ஷன்ல பேசுற விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்றேன். 7 முத்திரைகள் வேதத்துல எத்தனை இடத்துல எழுதிருக்குது? அப்புறம் சரி, புதிய ஏற்பாட்டுல எத்தனை இடத்துல எழுதிருக்குது? முத்திரை போடு, அந்த கல்லை புரட்டி முத்திரை போடு. நான் புதிய ஏற்பாட்டுல எந்தெந்த எத்தனை இடத்துல எழுதிருக்கு? 2 பேர் கரெக்டா சொன்னீங்க, 2 பேருக்கு மிஸ் பண்ணிட்டு சொன்னீங்க, 2 பேரும் கரெக்டான பதில சொன்னீங்க. யார் அது? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 7 முத்திரைகள் எழுதப்பட்டிருக்குது. போயிட்டு 7 முத்திரை இனிமேட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பக்கத்துல பைபிளை வச்சுக்கணும். முதலாவது முத்திரையில எத்தனை வசனங்கள்? 7 கரெக்டா? முதலாவது முத்திரையில எத்தனை வசனங்கள் எழுதி போட்டிருக்குது? ஊழியம் பண்றீங்க. 2வது முத்திரைக்கு எத்தனை வசனம் எழுதப்பட்டிருக்குது? 3வது முத்திரைக்கு எழுதிருக்குது, 4வது முத்திரைக்கு எழுதி, 5வது முத்திரைக்கு இருக்கு, 6வது முத்திரைக்கு இருக்கு. இந்த 6 முத்திரைகள் பிரதர் கவனிங்க. 6 முத்திரைகளை பேசும்போது தீர்க்கதரிசி வசனங்களை சொல்லிட்டு எத்தனை வந்துருவாரு. 7வது முத்திரையை பேசும்போது அரை மணி நேரம் அமைதி இருந்ததால இதை எதுலயும் சேர்க்க முடியல. என்னங்க 6 முத்திரையில உபத்திரவ காலத்துல அது மாறி காலத்துல அது வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்ல டைம் இல்ல. இதை நீங்க கண்டினியூ பண்ணணும். அதனால சொல்றேன், வெறும் குருட்டாட்டமான பிரசங்கத்தை கேட்க கூடாது. ஆகவே 6 முத்திரைகள் உபத்திரவ காலத்துல பேசும் மத்திய 24ஆம் அதிகாரத்துல, ரைட்டுங்களா? 7வது முத்திரையை பேசும்போது அரை மணி நேரம் அமைதின்னு சொல்லிட்டா இந்த புதிய பல வசனம் எடுக்க முடியல அதுக்கு. ஏன்னா வெறும் அரை மணி நேரம் அமைதல், சம்பவம் எதுவும் இல்ல. ரைட்டுங்களா? பிரியமான மனவாட்டியை, நீ 7வது முத்திரையை தெரிஞ்சுக்கினா நீ 7வது முத்திரையை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மத்திய 24ஆம் அதிகாரத்துல அந்த மாறி காலத்திலாவது ஓடி வேண்டிக் கொள்ளுங்கள் ஓடாதபடின்னு பேசுறாருல, அதுக்கு அப்புறம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுதான் 7வது முத்திரை. அதுல என்னதான் எழுதி இருக்கிறது? கிறிஸ்து இங்க இருக்கிறார் அங்க இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீர்கள். மனுஷகுமார் கிழக்கிலிருந்து மேற்கே மின்னத்தோடு பொழுது வருவார் சொல்லிட்டு சொல்லுவாரு. பிணம் எங்கேயோ அந்த கழுவை போட்டு முடிச்சிருவாரு. மொட்டையா இயேசு அப்படிதான் முடிச்சிருக்கிறாரு. இது என்னங்க புரியுது? போனா எங்க கிட்ட அங்கதான் கழுவு போடுனா இது என்ன இது கடைசியா? அப்ப 7வது முத்திரைக்கு மாத்திரம் வெறும் அரை மணி நேரம் அமைதல் கிடையாது. மீதி இருக்கிற அத்தனை வசனங்களும் 7வது முத்திரை தான். இது 7 சீல்ஸ் புக்லயே தேட வேண்டிய அவசியம் இல்ல, புரியாது. ரிட்டன் பைபிள்ல வா, இது புரிய உனக்கு இந்த இடத்துல. ஹalleluya. இதுதான் 7வது முத்திரையின் ரகசியம். மத்திய 24ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனங்கள். ஆமோஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. சீல்ஸ பக்கத்துல வச்சு டேவிட் பிரதர் சொன்ன மாதிரி பென்சில்ல எழுது. அப்பதான் நான் சொன்னது புரியும். ஆமென் ஆமென். இத்தனை வருஷம் எழுதி இருக்கறாங்க. மத்திய 24ஆம் அதிகாரத்தை 2 வசனமா எழுதணும் ஒரு முத்திரைக்கும். அப்பதான் 7வது முத்திரையோட வசனங்கள்லாம் புரியும். பிணம் எங்கேயோ அந்த கழுகுகள் கூடும். இது வசனம். இதுக்காக நான் இங்க வரல. தீர்க்கதரிசி சொல்றாரு, இக்காலத்தின் செய்தி எங்க இருக்கிறதோ அங்க எடுத்துக்கொள்ளப்பட நடக்கும்னு சொல்றாரு. அதுதான் பிணம் எங்கேயோ கழுகுகள் கூடும், வேற ஒண்ணுமே இல்ல. ஹalleluya. இக்காலத்தின் செய்தி எங்க இருக்கிறதோ அங்கதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். அதுதான் கழுகுகள் ஒன்று கூடுறது. ஹalleluya. இது அது ஓமை, நான் பேசுனது ஓமானம். பைபிள்ல எழுதி இருக்கிறது ஓமை. தமிழ் டீச்சர் எத்தனை பேரு டீச்சர்ஸ்? அங்க இருக்கிறது பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் கூடுன்றது ஓமை. நான் பேசுறது என்னது? ஓமானம். என்ன சொன்ன? காலத்தின் செய்தி எங்க இருக்கிறதோ அங்கே எடுத்துக்கொள்ளப்படுறது. என் ஓன் வேர்ட் இல்ல, தீர்க்கதரிசி பேசுறேன். இங்க இருக்கிற நீங்க நான் பிரசங்கம் பண்றதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீ அந்த செய்தி புத்தகத்தை படிச்சாதான் டேவிட் பிரதர் இங்க இருந்து பேசுறான்னு சொல்ல முடியல. நான் சொல்லவே முடியாது. நான் சொந்தமாவே பேசல. ஹalleluya. புரிஞ்சுட்டீங்களா? 7 முத்திரையோட 7வது முத்திரை எங்க இருக்குது? 24ஆம் அதிகாரத்துல அந்த உபத்திரவ காலத்தை பேசின பிறகு எல்லாமே 7வது முத்திரை தான். அப்படி என்றால் மனுஷகுமாரன் வருகை என்பதுதான் 7வது முத்திரை. தெளிவாயிடுச்சா? இதுல எந்த குழப்பமும் கிடையாது. இது 7th சீல்ல இல்ல, 7th சீல் ரெவலேஷன்ல இல்ல. இங்க இருக்குதுக்கு அதுக்கு ஆன்சர். இதெல்லாம் இன்டர்நேஷனல் பிரீச்சர் தான் இதை எடுத்து பேசுவாங்க 2 வசனமா. கர்த்தருக்கு வரும்போது வெல்கம் நோட்டுல வெள்ளக்காரையா வெள்ளத்தோட வந்துக்கிறாரு. நான் போடுற ட்ரெஸ் தான் வெள்ளை, ஆயா ஆளு கருப்பு தான். நான் நவத்திரையா கருப்பு தான், வெள்ளக்கார தோற இல்லையா. இங்க டாம்பரோன் உட்காந்துக்கிறாரு. இங்க எதுக்கு உட்காந்துக்கிற? இங்க எல்லா பாஸ்டர் உட்காந்துக்கிறான். டாம்பரோன் தீர்க்கதரிசி மீட்டிங்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ கம்யூனியன் சர்வீஸ் நடக்குது. நடந்து வரும்போது தீர்க்கதரிசி கம்யூனியன் கொடுத்துட்டே வராரு. நான் உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறேன். இவர் டாம்பரோன் சொல்லுகிற டிரான்ஸ்லேஷன் பேசிட்டே இருக்கிறாரு.
ஒரு சகோதரன் ஐயோ நம்ம இருதயத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்திர போறாரு இவரு அப்படின்னு சொல்லும்போது கிட்ட போயிட்டு, சகோதரனே உன் இருதயத்துல இருக்கிறது எதையுமே நான் பார்க்கலன்னு கமெண்ட் இதுதான் நம்முடைய தேவன். இது கதையில படிக்கல, எதிர்த்து சொல்றாங்க. தீர்க்கதரிசியோட விட்னஸ் பார்த்தவன் டைரக்ட் டு டைரக்ட் சொல்றாங்க. இங்க தீர்க்கதரிசி அவரு நான் 3 பேர் இந்த அனுபவத்துல நிக்கிறவன். உங்களாம் சந்திச்சு தான் உங்ககிட்ட வந்துக்கிறேன். இதனாலதான் என்ன பிசாசு என்ன பண்ணா, மறைச்சு வச்சான். தீர்க்கதரிசி கூட எத்தனையோ பேர்கிட்ட பழகியாச்சு. தீர்க்கதரிசி யார் மேல கை வச்சாரு, அவரு என் தலைமையில கை வச்சுதான் அந்த ஊழியத்துக்கு அனுப்பிச்சாரு. டைரக்டா சொல்றேன், இதெல்லாம் ரெக்கார்டிங்ல சொல்றேன். அதுவும் இந்த அனுபவம் எனக்கு. அப்ப அனாயிண்டிங் எப்படி இருக்கும் ரைட்டா? எப்படி வேதவசனத்தை கொண்டு வந்து நான் இல்லாத அனாயிண்டிங், அதை புரிஞ்சுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரம் உங்களை தேவன் அபிஷேகம் பண்ண முடியாது விட்டு கொடுப்பீர்களா, மேசியா உங்கள் மூலமாக வெளிப்படுவார். அல்லேலூயா. நீ மாத்திரம் விட்டு கொடுப்பீர்களா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் நம்முடைய சிந்தனையில இந்த மகத்தான 7 முத்திரை ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. ஏன் அது தேவனா இருந்தது? இந்த முத்திரைகள் தேவனா இருந்தது. பேப்பர் இல்லைங்க, புக் எடுத்து அப்படியே இன்னும் அப்படியே பேசிக்கிறாங்க. சரி, ஆண்டவரை தன் சிந்தனையோடு சுத்தி கொண்டிருக்கும் போது இப்ப அவரை கூப்பிட்டு, ஆண்டவரே நீங்க தனிமையா தான் சுத்தி நிக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த ஐக்கியமே இல்லையான்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு சொல்லு பாக்கலாம். சத்தமா சொல்லு. உனக்கு ஒரு குடும்பம் இல்லைன்னு தெரியும், தைரியமா சொல்லு. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது சொன்னதுனால நான் என் குடும்பத்தோட தான் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. எங்க குடும்பம் தான் இதை எதுக்கு வந்து உட்கார்ந்துக்குது. இங்க வரதுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு சிந்தனையில இருந்தா வெளியே வந்தீங்க. அல்லேலூயா. அந்த சிந்தனைகளை வெளியே வந்து கொடுத்துட்டு அவரோட திட்டம் என்னவா இருந்ததுன்னா, நான் ஒரு சிந்தையை மட்டும் தான் பேசுறேன், அவரோட சிந்தனையை தான் பேசுறேன். இதுக்கு பல நாட்கள் எடுக்கப்பட்ட செய்தி இங்க வந்து எடுக்கல, நான் எழுதி வச்சிருக்குது. அந்த பேசுற மெசேஜ் வேற, இது வேற. தேவன் தம்முடைய சிந்தனையில தன்னோட பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ள அவர் விரும்பினாரா. ஆனா சிந்தனையில இருக்கும்போது ஐக்கியம் கொள்ள முடியல. அவனை உருவமா கூட்டு வந்து வெளியே வைக்கும் போது அவரோட ஐக்கியம் கொள்ள மேல இருக்கிறவர்கள் ஐக்கியம் கொள்ள முடியல. ஆனா கொண்டு வந்து சிந்தனை வெளியே விட்டு பிறகு அது உருவங்களா மாறிடுச்சு பூமியில. அப்ப அவர் கைக்கு கொள்ள என்ன பண்ணிட்டாரு, அவரு தனக்கே ஏற்ற துணையை உருவாக்கினார். சொன்னதை பார்த்தா ஆதாமுக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ஆதாமுக்கு இல்ல, இவர் தான் சொன்னார் தனக்கு ஏற்ற துணையை என்ன பண்ணினாரு, உண்டாக்கினார். அதனாலதான் கிழக்கத்திய தேசத்துல வேறு இந்த வெயில் இப்படி இப்படி தரந்து நம்ம அப்படி விட்டுருவோம், அது தப்பு. இஸ்ரவேல் தேசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெயில மணவாட்டிக்கு, வெயில்னா கல்யாணத்துக்கு இருக்கிற என்ன சொல்லுவாங்க, முக்காடு முக்காடு முருகத்தில முக்காடு, அதை நீங்க வச்சுங்க. இந்த முக்காடு டைம் இல்ல, ஏன்னா ஏற்கனவே 5 மணி நேரம் பிரசவம் பண்ணிட்டேன், 10 நிமிஷம் தான் முடிச்சிருவேன் நான். அந்த ரீத்தை எடுத்து பிரதர் கவனிங்க, ஹமாஸ் அந்த ரீத்தை எடுத்து அவங்க மேல போட மாட்டாங்களா, இவங்க ஷோல்டர்ல போட்டுப்பாங்க. யாரு? இப்ப கூட இஸ்ரவேல் முறை அதுதான். நீங்க எல்லாம் என்ன பண்ணி கல்யாணம் ரீத்தை எடுத்து முகத்தை திறந்து போமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருது. இஸ்ரவேல் அப்படி கிடையாது. அந்த ரீத்தை ஓபன் பண்ணிட்டு மணவாளன் ஷோல்டர்ல போட்டுப்பாரு. இன்று முதல் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் நீ வர வேண்டும், அதான் சட்டம். உட்காரு. ஏன் கூட வந்து போற பட்டாபுராமுக்கு நான் செய்தி சொல்லுகிறேன். நமக்கே அங்க சாப்பாடு வழியில்லாத செஞ்சுக்கிறேன் நான். இதுல வேற அப்போஸ்ல பாட்டேன், இதுல வேற ஒரே சிரிப்பா இருக்குதா. அல்லேலூயா. சிரிக்கிறதுக்காக சொல்ல சிரிங்க. பிரியமானவர்களே, அந்த ரீத்தை எடுத்து மணவாளனோட ஷோல்டர்ல போட்டிருப்பாரு. அப்படின்னா அன்னிலிருந்து முழு அத்தாரிட்டி நான் தான் உனக்கு. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, முழு அத்தாரிட்டி நான் தான். எதுக்குமே கவலைப்படாத, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத. முழு அத்தாரிட்டி இன்னில இருந்து நான் தான். அல்லேலூயா. ஹalleluya. பாய்ஸ் பட்டன் உங்க வைஃப் யாருங்க? கையில காட்டுங்க. தீபான எந்த தீபான்னு கேட்க 1000 தீபாக்குறாங்க. அவங்கன்னு காட்டுங்க. உன் புருஷன் யாருன்னு காட்டு. அப்படி சொல்லுப்பா. இதோ நிக்கிறாரு பாரு புருஷன், இதோ சிலுவை தோகிறாரு பாருங்க எங்க ஹஸ்பண்ட். எனக்கு அவர் தான் வீட்டுக்காரு. எப்பங்க ஒருத்தர மனைவி நம்ம சொல்றோம், நிச்சயதார்த்தம் பண்ற பிறகு பைபிள்ல சொன்னாங்க அது உண்மை, நிச்சயம். ஆனா நிச்சயம் ஆனா கூட திருமணம் ஆகாதவள நம்ம என்ன சொல்ல மாட்டோம். அவங்க பைபிள் சொல்ல கல்யாணத்துல பொண்டாட்டி ஏங்க உள்ளதாங்க வேலை செட்டு பண்ணுகிறீங்களே ஐயா, இது ஆச்சரியம் ஐயா. சரி ரைட்.
கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? உங்க வைஃப் வீட்டுல இருக்கிறாங்களா? கல்யாணம் ஆனாதானே அவங்க மனைவின்னு கூட முடியும். அதுக்கு முன்னாடி கூட முடியுமா? கூட முடியாதுல. இந்த அளவுக்கு போதும் பதில் சொன்னீங்கல்ல. அதே மாதிரிதான் உங்களை மாதிரி 4 வேலை நரகரி போட்டுக்கிறார். ஐயா ஒண்ணே இல்ல, அநேகர் சொல்றாங்க கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு கல்யாணம் ஆகலையாம். அது எப்படி சாத்தியம்? அது ஆக்சுவலி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல நீங்க என்ன பண்றீங்க? அப்புறம் என்ன பண்றீங்க? கர்த்தராகிய இயேசு நாமத்துல வேற என்ன பண்றீங்க? அப்புறங்க பிசாசுலாம் தோறு. ஆக்சுவலி உங்களுடைய பேர்ல தான் நீங்க பிசாசே தோத்துறீங்க, தெரியுமா தெரியாதா? இல்லையா? கரெக்ட். என்னைக்கு ஒரு விவாகம் நடக்குதோ அன்னைக்கு தான் நம்ம பேரெல்லாம் மாற்றப்படுது. அது வரல ஜூடாவா இருப்பாரு. இப்போ வைஃபுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறா வச்சுங்களேன், இப்ப மிஸ்டர் ஜூடா யாருன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா பேர் தெரியாத இருக்கலாம், கலைவாணியா இருக்கலாம், அது நிதாவாணியா, எந்த வாணியாவா இருக்கும், அது யாராவது இருக்கட்டும், மாணியா இருந்தா கோணியாவது இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தப்பிச்சுக்கிறதுக்கு எப்படி கேட்கணும்னா, ஒரு டீசென்டான மனுஷனோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இன்னசென்டா இருந்தா கேட்டா கூட மிஸ்ஸஸ் ஜூடா யாருன்னு தான் கேட்பாங்க. ஏன்ப்பா அவங்க பேர்னு ஒண்ணு இருக்குது, அதை பயன்படுத்தாம மிஸ்ஸஸ் ஜூடான்னு ஏன் கேட்கறாங்க? ஏன்னா பிகாஸ் யுவர் வைஃப், ரைட்டா? ஆகவே தேவன் நம்மளை விவாகம் செய்தனா நீங்க நினைச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசுன்னு சொல்லும்போது நீ நினைச்சு பாரு, என் பேர்ல தான் அந்த பிசாசு இருக்கும். ஹalleluya. எஸ் ஆமென். நீ விசுவாசிக்கிறது இருந்தா, நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, நீ மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்டா இருந்தா, நீ உன் பேர்ல தான் அவர் அந்த பிசாசை தோற்று. ஏன்னா உன் பழைய பேர் போயிடுச்சு. ஏன்னா அது ஒயிட் சாமியா இருக்கு, ராம் சாமியா இருக்கிறது. அதுல நீ ஓட்ட முடியாது. உன் பேரை மோகன் ஓட்ட முடியுமா? ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு மோகன் நான் மோகன் பேர்ல பிசாசே போனா அடிக்க செருப்பு கைட்டு. ஏன் என்னோட கணவன் பேர்ல தான் நான் பிசாசு ஓட்டுறேன். அதே நேரத்துல மறந்துடாத, அந்த கணவன் பேர் உனக்கு சூட்டப்பட்டிருக்குது, அந்த பேர்ல தான் நீங்க என்ன பண்றீங்க? பிசாசு ஓட்டுறீங்க. இவர் யார் என்று சொல்கிற செய்தியில இயேசு என்று அழைக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? You are not such a qualification called Jesus Christ. நீங்க இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு இல்லை. இந்த வார்த்தை புரியுதா? அப்ப நம்மளாம் அழைக்கிறோமே, அழைக்க சொன்னாரு. எப்படி நம்ம அழைக்கிறோமா? என் நாமத்தினால பிதாவிற்கு நீங்க என்ன கேட்டுக்கொள்ளுங்களோ அது உங்களுக்கு அருளப்படும். சோ அவர் சொல்றாரு, என்னோட கணவனுடைய கிட்டதான் ரைட்ஸ் வாங்கணும். உனக்கு எந்த வித தகுதியும், ஐயா அப்படியே எழுதிருக்குது, இயேசு என்று அழைக்க நமக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றாரு. ஹalleluya. அப்ப எப்படி அழைக்கிறேன்னா, ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரா, என் நாமத்தினால பிதாவிற்கு நீங்க எது கேட்டுக்கொள்ளுங்களோ அது தரப்படும்னு சொல்றாரு. ஹalleluya. இந்த பரதேசி ஸ்தாபனம் என் நாமத்தினால பிதாவிற்கு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கறாங்கல்ல, அப்ப ஞானஸ்நானத்திலேயே அவனுக்கு புரியல, இன்னும் பிதா குமார் பரிசுத்தாவிலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட நடுவுல இருக்குது இல்லையா? புரியுதுங்களா சொல்றது? ஆகவே நாம இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதனால கேட்கிறோம்னா, வசனம் சொல்லி இருக்குது. என்னன்னு? என் நாமத்தினால பிதாவிற்கு கேட்கிறதோ அது உங்களுக்கு அருளப்படும். மற்றபடி நமக்கு இண்டிவிஜுவலா எந்த ரைட்ஸுமே இல்ல. முழுவதுமாக நாம இழக்கப்பட்டவர்கள், முழுவதுமாக டோட்டலா இழக்கப்பட்டவர்கள். ஹalleluya. கிருபையை பத்தி நீங்க எத்தனை முறை கேள்விப்பட்டிருப்பீங்க? தீர்க்கதரிசி அந்த சபனியாக்காரனுக்கு மேல போகும்போது இந்த கல்லை தூக்கி மேல போடுறாரு. அந்த அக்னிஸ்தம்பம் மேல 3 முறை இறங்கி ஏறிச்சு. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, இது என்னதுன்னு கேட்டாங்க தீர்க்கதரிசி கிட்ட. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், யாருக்காவது நீங்க சொல்லாது ஞாபகம் இருக்கா? ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, அதான் கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னாரு. நம்ம இந்த செய்தியை பெற்றது எந்த அடிப்படைனா கர்த்தருடைய கிருபையில மாத்திரமே. ஹalleluya. அக்னிஸ்தம்பம் ஏறுது, இறங்குது, வருது, போகுது, கூட வருது, எல்லாம் பேசுங்க. ஆனா அதுக்கு முடிவான ஒரே பதில் தான், கிருபையினால மாத்திரம் அக்னிஸ்தம்பம் இறங்கி வந்தது. அவர் பிறந்த அன்னைக்கு அக்னிஸ்தம்பம் அவர் வீட்டு ஜன்னல்ல தொங்கிட்டு இருந்தது. ஆனா தேவன் கூப்பிட்டு கண்ணை பாரு, மூக்க பாரு, வாய பாருன்னு சொல்லல. ஏன்னா அதுக்கு அது நேரம் இல்ல, அது குழந்தை. அக்னிஸ்தம்பத்தை குழந்தைன்னு சொல்றாங்க. உடனே அது கூட பொருளை கட்டணும். என்னோட பயணம் செய்யற என்னோட தேவனோட சரீரத்துக்கிட்ட பேசிருக்கிறேன். குழந்தை தீர்க்கதரிசி பறந்திருக்கிறார், எந்த அனுபவம் இல்லாத கண்ண மூக்க காட்டல. இந்த குழந்தைய வளருது, இந்த அக்னிஸ்தம்பமும் வளர்ந்து வருது. வரும்போதுதான் 63ல சொல்றாரு, இப்ப பாரு என் கண்ணை பாரு சொல்றாரு. ஹalleluya. ஏயா அதே அக்னிஸ்தம்பம்னா பிறந்தா பந்தது, ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தல தேவன்? He is not permitted to tell. Amen. அவர் என்ன பண்ணல, அனுமதிக்கல சொல்றதுக்கு. ஏன்னா வளர்ந்து வரனே வந்துட்டே இருக்கும். ஹalleluya. என்ன பண்ணோம்? இப்போ ஒரு கதை படிக்கிறேன், காலைல படிச்ச அதே கதை திருப்பி படிக்கிறேன்.
தீர்க்கதரிசி பீனிக்ஸ் போறாரு அரிசோனாக்கு. 3 வருஷம் என்ன இல்லைங்க, அவருக்கு எந்த கூட்டத்துக்கும் அழைப்பு வரல. அவர் வீட்டுல உட்காந்துக்கிறாரு. எத்தனை வருஷமா உட்காந்துக்கிறாரு? 3 வருஷமா உட்காந்துக்கிறாரு. 1964 வரைக்கும் பீனிக்ஸ்ல எந்த அழைப்பும் வரல. அங்கிருந்து வந்து ஜெபர்சனம்ல இருந்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு திருப்பி அரிசோனாக்கு போயிடுறாரு அவரு. சரிங்களா? யாருமே அவருக்கு அழைப்பு கொடுக்கல. அவர் தனியா தான் இருக்கிறார். ஆனா ஒரு காலத்துல அவருக்கு அநேக அழைப்புகள் இருந்தது. அவருக்கு அநேக அழைப்புகள் அந்த இடத்துல இருந்தது. வந்துருங்க சீக்கிரம். அவருக்கு அநேக அழைப்புகள் அந்த இடத்துல இந்த டிஸ்டர்ப் சத்தம் நீங்க முடிச்சுங்க. நம்ம பாசிக்கலாம். அவருக்கு 1/2 hour டைம் இருக்குது, பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து முடிச்சிடலாம். அவருக்கு முதல்ல அற்புத அடையாளம் செய்யும்போது அழைப்புகள் இருந்தது. ஆனா பின்னாடி அவருக்கு இந்த 3 வருஷமா எந்த அழைப்பும் இல்லை. அவர் சொல்றாரு, என்னை எல்லா இடத்துல விரித்த கரங்களோடு வாங்க பிரணாம் என்று அழைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவ்விதமான அழைப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. பிறக்கும் போது எந்த டிஸ்டர்பும் இல்லை. அக்னி ஸ்தம்பத்தால தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமுக்கு அது அங்கதான் தொங்கிட்டு இருந்தது. ஆனா 63ல மேகத்துல பாருங்க, கண்ணை பாரு, மூக்க பாருன்னு சொல்லும் போது யாருமே அவர் அழைக்க தயாரா இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இங்க ஏதோ ஒண்ணு காட்டுறாரு அவருன்னு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மேகத்துல ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இது என்னதுன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. விஞ்ஞானிகளுக்கு அவர் பதில் சொல்லல. என் சபைக்கு என் மனவாட்டிக்குன்னு சொன்னார். விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்ல என் சபைக்கும் என் மனவாட்டிக்குன்னு சொன்னார் அவர். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அல்லேலூயா. இப்போ அவர் 3 வருஷமா கூப்பிடல. 1964 வரணும். இன்னும் அவர் மறிக்கிறதுக்கு 1 வருஷம் தான் டைம் இருக்குது. டிசம்பர் 65. இது 64ல சொல்றார் கூப்பிடலன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இயேசுவானவர் எல்லார்கிட்டயும் அற்புத அடையாளத்தை சொல்லும் போது, இயேசுவே வாருங்கள் எங்கள் சபைக்கு கூப்பிட்டாங்களா எல்லாரும் அவரை. அல்லேலூயா. இயேசுவே என் சபைக்கு வாருங்கள் எல்லாரும் அழைச்சாங்களாம். அவர் எங்க இருக்கிறார் தேடி இருக்கிறாங்க. ஒரு நாள் கீழே உட்காந்துட்டாரா, நின்று பிரசவம் பண்ணியிருந்தவர் கீழே போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸா சொன்னாரா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன். ஐயோ இதோட இவங்க யாரை கட்டலாம்னு சொல்லியிருக்கிறான். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்லும் போது என்ன பண்ணிட்டாங்க அவரை? அதே மாதிரிதான் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு நாள் 5வது புத்திரல பேசுறாரு 63ல இந்த மேகஸ்தம், பரிசுத்த ஆவி என்னில் இருக்கும் விதமாகவே இயேசு பிதா ஒரே ஆவாய்தான் சொல்லிட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு காதல். ஐயோ என்னடா எங்கடா போய் பேசுறாரு இவரு? அதே ரிப்பீட்டட் வேர்ட், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன். அந்த வார்த்தையை சொல்லும் போது மொத்தமே அவர்கிட்ட எல்லாரும் விட்டு போக ஆரம்பிச்சார். சோ அன்னைக்கு இயேசு கூட இருந்த பிதாவும் அவர் ஒன்னாதான் இருந்தாங்கன்னு புரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு பிரணாமுக்குள்ள அதே மாறாத தேவன் இருந்தாருன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது யாருக்குமே. அவங்க தவறான புரிந்து கொள்ளதுல போயிட்டாங்க. ஏன்னா வித்தவுட் ரெவலேஷன், வெளிப்பாடு இல்லாததுனால, இந்த காரியத்தை குறித்து வெளிப்பாடு இல்லாததுனால தீர்க்கதரிசி தேவன் அவர் எழுதி போனார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க இந்த பீலையாம் வந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில அவனை சபிக்க போகும்போது பலிபீடத்தை 7 பலிபீடம் கட்ட சொல்றான். 7 ஆட்டுக்குட்டி அதுல வைக்க சொல்றான். பழைய ஏற்பாட்டுல என்னாகும் 25ல நல்லா புரிஞ்சுங்க. மேசியா வரப்போறார் என்ற தீர்க்கதரிசனத்தை சொன்னதே இந்த பீலையாம் தான். என்னாகும் 24ல. இப்ப எடுக்க வேணாம் சிஸ்டர், டைம் இல்ல, 25 நிமிஷம். அவன் தான் சொன்னான். ஆனா அவன் என்ன பண்றான்? பலிபீடத்தை ஒன்னா கட்டுறான், 7 ஆட்டுக்குட்டியை வைக்கிறான். எல்லாம் மேசியா வருகைக்காக காத்திருக்க எத்தனை எல்லா அடையாளத்தையும் சரியா செஞ்சுட்டான். எந்தவித மாற்றமும் இல்லை. அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றார் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அடிப்படையில மோவாபு மாதிரியே இஸ்ரவேலருக்கு மாதிரியே 2 பேரும் ஒரே மாதிரி தான் செய்யறாங்க. மோவாபும் இஸ்ரவேலரும். அவன் என்ன பண்ணானோ அதே தேவனை தான் இவங்களை ஆராதிச்சாங்க. அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னுடைய செய்தியிலே இந்த பெந்தேகோஸ்தே மக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ளும் வரை வந்தார்கள். அடிப்படையில் ஒன்றா இருந்தார்கள் சொல்றாரு. பேசிக்கலா. பட் நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு அவர் சொல்லும் போது தான் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்றாரு. ஒருவன் வலது பக்கமாகவும் ஒருவன் இடது பக்கமாகவும் போயிட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு கூட புரியல, என்னதுல ஒரு பக்கம் எங்க புரியலன்னா, அயர்வீர்துவா சமயத்துல சொல்றாரு, அந்த கூர்நீலி கோபுரத்தை கவனித்துக் கொண்டு சொல்லும் போது ஒருத்த வலது பக்கம் போயிட்டானா, ஒருத்த இடது பக்கம் போயிட்டானா.
வலது எங்க போனா இடது எங்க போனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவர் யார் என்று சொல்கிற செய்தியில தான் சொல்றாரு அதுக்கு விளக்கத்தை. தண்ணி ஞானஸ்தானத்துல கரெக்டா வந்தாங்களா இயேசு கிறிஸ்து நாமத்துல. அதுக்கப்புறம் இயேசு சொன்னது போல இவர் சத்தம் அந்த அடையாளத்துக்கு பக்கத்துல சத்தத்தை செய்தியை உண்மையா கொண்டு வரும்போது ஒருத்த வலது பக்கமும் ஒருத்த இடது பக்கம் விட்டுட்டு போயிட்டாங்க. பட் மனவாட்டி இன்னொரு உட்காந்துக்கிறா பாரு, அவன் தான் விட்டுட்டு போனா. இந்த மனவாட்டி விட்டு ஒரு நாளும் போகவில்லை. ஏன் விவாகத்துல அந்த வெயிலானது மனவான் சொல்ற மேல போட்டிருக்கு. அவர் தான் அவங்களை நடத்திட்டு போயிட்டு இருக்கிறதால உங்களால விலகியே போக முடியல. எந்த காரணத்தோட விலகியும் போக முடியாது. நீ நினைச்சா கூட போக முடியாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த பிரசங்க பீடம் நல்ல அலங்கரிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயம், மேட் எல்லாம் போட்டு எல்லாம் அங்கி போட்டு ஆசாரியம் பிரதான வேதபாரம்லாம் நின்றுக்கிறாங்க. இங்க ஒரு பிரசங்கி இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கப்பலை பேருவ இந்த போட்டு யாரு எந்துதான் கொஞ்சம் தள்ளி விடாம உள்ள கொஞ்சம் தள்ளி விட்டுட்டா அதுல ஏறி ஆடினே இருக்குது. அது ஆடினே பேசினுக்கிறாரு, உட்காந்து பிரசங்கம் பண்ணுகிறாரு. யாருக்கிட்ட? இந்த பிரசங்க பீடம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த பிரசங்க பீடம் அங்க பேச ஒரே டைம் பிரசங்கம் பண்ணுகிறாங்களா. இவர் இங்க பிரசங்கம், பிரதான ஆசாரியாங்க சர்பத்துக்கு வித்து தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணுகிறது. ஒரிஜினல் வித்து போட்ட உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆனா இது எளிமையின் கோலமா இருக்குது, அது அப்படியே பகட்டா இருக்குது தேவாலயத்துல. இதுதான் வித்தியாசம் அதுல. இப்ப என்ன பண்ணிட்டா, பேதுருகிட்ட போட்டை கொடுத்தான். பேதுரு, நீங்க தான் ஒரு கார் டாக்ஸி ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் தான் பிரசங்க தம்பி ஒரு நாள் மட்டும் ஊழியத்துக்கு கார் கொடுப்பேன்னா கொடுக்கலாம். ஆனா நீ சவாரி புக் பண்ணுங்க ஓரளவுக்கு போய் இதை சொல்லியே சொல்ல மாட்டியா? சொல்லுதானே போட்டு. ஆனா பேதுரு வந்து நான் சவாரி புக் பண்ண சொல்லவே இல்லை. எடுத்துங்க ஆண்டு போட்டு கொடுத்துட்டான். இவன் ஏன் அந்த போட்ல உட்காந்துருந்தார். இப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு முடிச்சுட்டாரு. இந்த பிரசங்கத்தை முடிச்சவனே போய்ப்பா மீன் பிடிங்க. ஆண்டவரே நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் ஆகப்படல, அதனால விட்டுருங்க ஆண்டவரே. தேவன் தான் செய்ய போகிறது அறிந்தவராக இருந்தார். இவன் பிரசங்கத்துக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்தானோ அவ்வளவு நேரம் ஒரு மீனா சேர்த்துருப்பார் பழுதாங்க. 1 2 3 4 5 அப்படியே மொத்தமா சேரு. முதலாம் விழுப்பு, 2ஆம் விழுப்பு, 3ஆம் விழுப்பு சேரு, மொத்த மீனே வா சொல்லிட்டே இருப்பார் பழுது. ஏன்னா தேவன் சிருஷ்டித்தார்னு சொல்றாரு. அங்க இல்ல, சிருஷ்டித்தார் கிரியேட் பண்ணார் மீனை. இப்ப சொல்றாரு, முதலாவது வாழ்க்கையில இப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்னு சொன்னா நீ நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு கிடைக்காத விஷயம் கூட அவர் முதலாவது அனுபவித்தார். எப்படி வலைய போட்டியோ அது மாதிரி போட்டு அந்த மீன் கிடைக்க பிரயாசத்துல ஒண்ணுமே கிடையாது, கவலைப்படாத. உன்னால முடியாது கூட போயிருக்கோம். அதே காரியத்தை தேவன் சொன்னா அந்த இடத்துல காரியம் நடக்கும். அலை கிழிகிற அளவுக்கு நடந்திருக்குது. அவன் சொன்னே ஒண்ணு பண்ணா தான் போட்டை கொடுத்தா. எதுக்கு? அந்த பிரசங்கத்தை கொடுத்தா. உனக்கு கூட சொல்றேன் ஓ உனக்கு கல்யாணம் ஆகல, எத்தனை பேர் வேற இருக்காங்க உனக்கு சொல்ற, உனக்கு கல்யாணம் ஆகல, உன்னை வந்துட்டு பேசுறீங்க. ஒண்ணு, நீங்க ஊழியத்துக்கே போக கூடாது, ஊழியமே எதிர்காலத்து நான் செய்ய போறதில்ல அப்படின்னு நீ நினைச்சா நல்ல வேலை செய்யற கல்யாணம் வீட்டுக்காரன கல்யாணம் பண்ணிக்கோ. நீ அது மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல வேலை செய்யற பொண்ணு இல்ல. எங்களெல்லாம் பார்த்து உனக்கு சற்று ஆசை வருகிறது இந்த பிரசங்க பீடத்துக்கு வரலாம் அப்படின்னு உனக்கு யோசனை இருந்தா அந்த ஊழியத்துக்கு ஒத்து வர பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும். இல்லன்னா நீ அவ கூட சேர்ந்து மாறி போயிடுவ. பரவாயில்லையா? ஊழியம் செய்ய போறியா, வேலை செய்ய போறியா? அப்ப ஏன்டா சொன்ன இது மாதிரி ஆயிருக்க? ஊழியம் செய்ய போறானுங்க அவன். அப்படின்னா அவ இத்தனை அடி, மூக்கு 4 அடி, வாய் 7 அடி, பல்லு 8 இன்ச்சு, இதனால கூட டேப் வச்சுக்கிட்டு நீ பார்க்கும்போது உன் கண்ணுல இந்த மனைவி நான் ஊழியத்துக்கு போகும்போது லேட்டா ஏன் வரன்னு கேட்காத மனைவியா? என் சபை விசுவாசிகளை கூப்பிட்டு வரும்போது ஒரு டீ போட்டு கொடுத்து வாங்க சிஸ்டர் பிரைஸ் சொல்லிட்டு அமைதியா போய் மூலையில நிப்பாளா? இதைதான் பார்க்கணும். என் சோல்டருக்கு ஈக்குவலா இருக்கிறாலும் அதோட குள்ளமாக்குறாலும் எனக்கு மேல இருக்கிறாலும் பார்த்துன்னு வச்சுக்க. நீ ஊழியம் அவங்க நீ செய்ய முடியாது, அவங்க செய்வாங்க உங்க ஊழியத்தை. அவங்க வீட்டுல இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். ஏன்டா இத சம்மதம் இல்லாத பேசுற நினைக்காதீங்க. யாருக்காவது ஊழிய அழைப்புல ஒரு வாஞ்சை இருந்தா நீ அழகையோ சௌந்தரியத்தையோ பார்க்கறத விட நீ ஊழியத்துக்குரிய தன்மை அந்த சகோதரிகளுக்கு தான் நீ பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீ இழக்கப்பட்டு போக ஊழிய பாதியில நின்றுடும். அப்புறம் கீழே தான் உட்காந்துக்கணும். ஐயோ சிஸ்டர் செட் ஆக மாட்டான், எதுக்கு செட் ஆக மாட்டான்? போல்டு ஏற்றி அதுக்கு ஏற்ற ரேட்டெல்லாம் நீ எடுத்துருக்கணும்.
போலி நைட் ஆகுற நெட்டை சின்னோட எடுத்து வச்சிட்டிய உனக்கு யூக்லாம் எடுப்பா நெட்டை அழகு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு ஊழியம் பண்றா கேரக்டர் செலக்ட் பண்ணு புரியுதா சொல்றது புரியுதா ஊழியத்துக்கு கேரக்டர் செலக்ட் அங்க தேவாலயத்துல பார்க்கும்போது பிரதான ஆசிரியர் அவ்வளவு பளபளப்புன்னு அழகா இருக்கிறான் ஆனா இங்க போர்ட்ல உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாரு பாத்தியா அவரை திரும்பி பார்த்தா அவருக்கு விரும்பத்தக்காத ரூபமே இல்லையா அவருக்கு அல்லையா அவ்வளவு கேவலமா உட்கார்ந்துக்கிறாரு போர்ட்ல யாரு ஜீசஸ் அங்க பிரதான ஆசிரியர் அழகா இருந்தா கைவிடப்பட்டான் அழகு இல்லை கர்த்தரால் நேசிக்கப்பட்டான் அழகு இல்லை கர்த்தரால் நேசிக்கப்பட்டார் அழகு தேவனால் பிசாசு என்று அடையாளம் காட்டப்பட்டது டிசைடட் டுடே கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ எதுக்கு இதனால எந்த பாசம் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பான் நீ கல்யாணம் பண்ண போறது நீ கல்யாணம் போறது குழந்தை பெற்றுக்கிறது இல்ல நித்தியத்தை சுதந்திரத்துக்கு அதுக்கேற்ற கடவுளை தான் நீ செலக்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மனைவி தான் நீ செலக்ட் பண்ண இல்ல உன் ஊழியம் முடிஞ்சது இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இப்ப நான் சொன்னதுல எந்த குற்றமும் இல்லையே எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னைக்கே அவர் சொன்னாரடா நம்ம டேபிள் எடுத்துன்னு போனோம் பொண்ணை பார்க்கும்போது 7 அடியா 8 அடியா 9 அடியா 10 அடியா பல்லு வரிசை பல்லா இருந்தா அது மேல கீழே அடுக்கு ஏதாவது குறைஞ்சிட்டு இருந்தா எத்தனை சென்டிமீட்டர் கலர் இருந்து இதெல்லாம் பார்த்தோன்னா ஊழியம் பண்ண முடியாது அட்டூழியம் தான் பண்ண முடியும் இங்க என்ன ஏன் மாறி பாக்குறீங்க பயமாகத்துல நான் நிறுத்திட்டேன் அதோட பிரசங்கத்தை எப்பா அந்த அந்த பிரதான ஆசிரியர் அதை பேசும்போதுதான் தோணுது பிரதான ஆசிரியர் வேதப்பற அழகுல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான் ஆனா அழகும் சௌந்தரியம் இல்லாத ஒரு ஊழியம் நடந்துட்டு இருக்கு எந்த ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் இந்த ஊழியம் தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆனா அற்புத அடையாளத்தோட இந்த ஊழியம் தேவாதி தேவனை நேரடியாக அந்த ஊழியத்தை செய்தார் யாருக்கு செய்தார் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதை செய்தார் எந்த ஊழியம் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு அலங்கரிக்கப்பட்ட ஊழியம் வேணுமா அலங்கரிக்கப்படாத அலங்கோலமான ஊழியம் வேணுமா இது அலங்கோலமான ஊழியம் இயேசு செய்தது அதே அலங்கரிக்கப்பட்ட ஊழியம் ஆனால் அது காயினுடைய சந்ததிகள் என்பது மறந்து விடாதீர்கள் அல்லேலூயா நீங்க அவங்க அப்பா யாருன்னு சொன்னாரு காயின் சொன்னாரு இங்க தானே ஆரம்பிச்சேன் காயின் சொன்னாரு இவருக்கு அப்பா யாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கேன் உண்டாக்கினவர் தான் இதுக்கு அப்பா அல்லேலூயா சொன்னது புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பலிபீடத்தை கட்டினான பீலையாம் அடிப்படையில் எல்லாமே கரெக்டா இருந்தது ஆனா எதை பார்க்க தவறான்னு சொன்னா அந்த இஸ்ரவேலர் மத்தியில இருந்த அந்த ராஜாவின் சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் தவறு செய்தார் அல்லேலூயா அந்த ராஜாவின் சத்தம் இருந்தது ஐயா பாஸ்டர் ஐயா இஸ்ரவேலருடைய அந்த தேசத்துல என்ன இருந்தது ராஜாவின் சத்தம் இருந்தது ஆனால் இங்க மோவாபர்கிட்ட என்ன இல்ல ராஜாவின் சத்தம் இல்ல அத பீலையாம் என்ன பண்ணிட்டா காண தவறிட்டா இன்னைக்கு எண்ட் டைம்ல இருக்கிற இந்த 7 சர்ச்சையும் மனவ சர்ச்சையும் இந்த செய்தி விசுவாசிக்கிற இரண்டாவது வருகை வந்திருக்குது விசுவாசிக்கிற ராஜாவின் சத்தம் இருக்குது அல்லேலூயா இத காண தவறுறாங்க எல்லாமே அவங்க சபிக்க முற்பட்டா சபிக்கப்பட்டு போயிடுவாங்க தப்பிக்கவே முடியாது ஆமா அன்னைக்கு அப்படிதான் வந்தது மோவாப் தேசத்துல அந்த பீலையாம் சபிக்க போன அசுரவங்களை என்ன பண்ண முடியல சபிக்க முடியல அதனால என்ன பண்ணிட்டா ஸ்தாபனத்துல போய் பொண்ணு எடுக்க வச்சிட்டான் என் டைம் பிலீவரை தெரியும் எப்படி அழிக்கணும்னு எப்படி அழிச்சுட்டான் ஸ்தாபனத்துல போய் மோவாப்ல பொண்ணு ஏன்னா அவங்க பார்த்தா பயங்கர அழகா இருந்தாங்களாம் இந்த இஸ்ரவேலரு காட்டு வழியா நடந்து போய் அலங்கோலமா இருந்துக்கிறாங்க இந்த இஸ்ரவேல் பெண்கள் அழகு இல்லை அவங்க கிட்ட ஆனா மோவாப் பேர் மிகவும் அழகா இருந்தாங்களாம் அவங்கள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுக்கிறான் பண்டிகைக்கு கூப்பிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் மோவாப் பேரை யூதரோட சேர்த்து விட்டுட்டான் ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் உங்க அழகு இல்லைன்னு சொல்றாரு அன்னைக்கு தீர்க்கதரிசி இதெல்லாம் மெசேஜ்ல தான் ஒரு லைன் மெசேஜ்ல இருந்து பேசுறேன் அழகு இல்லாததுனால இவளை பார்த்துட்டு ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு நம்ம சகோதரி என்ன பண்ண மாட்டா லிப்டி அடிக்க மாட்டா இவ கொலுசு போட மாட்டா மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டா மூஞ்ச கழிவு வந்து உட்காரும் அவன்தான் தெரியும் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஏன்னா அவ அப்பா அவதான் கத்து கொடுத்துருக்காரு ஏசப்பா அவனுக்கு அவங்க ஃபுல்லா மேக்கப்ல வந்துக்கிறாங்க போல ஐஎல்ஸ் போட்டு குலகுலமா வந்துருக்குதுங்க எல்லாம் ஐஎல்ஸ் போட்டு ஃபுல் ட்ரெஸ்ல மறைச்சிட்டு இருக்குதுங்க மோவா பேர் இவங்க எல்லா இஸ்ரவேல் மக்கள் ஏமாந்துட்டாங்க அதை பார்த்து அதை கல்யாணம் பண்ணி கொண்டு வரும்போது பினாகா சேர்ந்து எல்லாரையும் உருவ குத்துறோம் அல்லேலூயா ஏன்னா தேவன் சொன்னார் ஒருத்தரை விட்டு அதை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு மோவாப்ல பொண்ணு எடுத்த யாருமே என்ன பண்ணாதீங்க விட்டா அதனால பிள்ளைகளே அன்பின் சகோதர சகோதரிகளே
அவங்க எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னா செய்தியில மறுபடி பிறந்த கணவன் மனைவி. இந்த செய்தி, இதே செய்தி நான் அடுத்த வாரம் பேசுவேன். ஆனா இந்த வாரம் உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அடுத்த வாரம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே செய்தி அடுத்த வாரம் பேசுவேன். உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. செய்தி பிரபாவாக செய்யக்கூடாது. மறுபடி பிறந்த சகோதர சகோதரி தான் பண்ணணும். இது என்னுடைய முடிவு இல்ல, உங்களுடைய முடிவு. எல்லாமே உன் கையில இருக்குது, என் கையில இல்ல. இதை சொல்ல கர்த்தர் என்ன கணக்கு கேட்பாரு. இதை சொல்லணும்னா வெளிப்பாட்டை மட்டும் பேசுறா. அந்த வாலிப பசங்களை உட்காந்துச்சே, நீ என்னைக்காவது இது மாதிரி சொன்னி அழியாம இருக்கிறது. ஏன்னா நாளைய ஊழியக்காரர்கள் இவங்க தான் எல்லாருமே. அதனால ஒதுக்குற ஓடுங்க. பேதுரு தண்ணி கொடுத்த மாதிரி பாரு, அவ்வளவு பேர் வாழாதை படைச்ச தேவன் பேதுரு போட்டை கொடுன்னு கேட்டார். அதான் எங்க நிலைமெல்லாம். எங்க நிலைமெல்லாம் அவன் தான். நாளைக்கு வந்து எப்பா ஒரு 5 நிமிஷம் பேசினா கேட்டா பேசுறது கூட நீ சொல்லலாம். ஏன்னா பாஸ்டர் நின்றுக்கலாம் அந்த சபையில, அவர் எங்க நின்றுக்கலாம். அந்த மாதிரி எங்காவது ஊழியம் படுத்து பேச ஊழியம் சொல்லுக்கலாம். அந்த மாதிரி எங்காவது ஊழியக்காரியா இருப்பா. நாங்க கேட்க வேண்டியதுக்கு போட்டு கொஞ்சம் கொடுப்பா. அல்லேலூயா. உண்மைதான் நான் சொன்னது. ஆக பிரியமான என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே அடிப்படையில கரெக்டா இருக்கும். ஆனா உன்னோட ஜோடி எங்க இருந்து எடுக்கிறதா இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா ரட்சிப்பு கிடையாது. ஒரு மனைவி கணவன் கிடைப்பது என்னது? மனைவி. அது கரெக்டா தான் ஊழியம் பண்ண முடியும். அதுக்கு கேரக்டர் செலக்ட் பண்ணணும். நீ அந்த தேசத்துல தேவாலயத்தை செலக்ட் பண்ணாத. போட்டு 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 பிரசங்கி, படகு பிரசங்கி. போட்டுனா புரியுதா? அந்த போட்டு பிரசங்கி செலக்ட் பண்ண நீ. ஆக பிரியமானவர்களே, அடிப்படை எல்லாம் ஒன்னா தெரியும். ஆனா நீ ஏமாறக்கூடாது. அந்த இடத்துல ஜெபம் பண்ணணும். ஆக நான் சொல்ல வேண்டிய காரியம், அவங்க எல்லாம் மேசியாவுக்காக தான் எதிர்பார்த்து தான் இந்த பிழையமும் தீர்க்கதரிசனத்தை சொல்றார். ஆனா அதுக்குள்ள அவன் பின்மாற்றத்துல போயிட்டான். இயேசு வருகிறார் எல்லாரும் வசனத்திற்கு நம்ம கிட்ட காட்டலாம். ஆனா அதுக்கு அவங்க பங்காளிகளா மாறுறாங்கன்றதுதான் முக்கியம். இந்த பிழையாவுக்கு அந்த பங்கு கிடைக்கல. வகையோகாயம் பங்கு பங்கா கொடுத்த திருவள்ளப்பட்ட தேவன்ற அடிப்படையில புதிய ஏற்பாட்டுல யார் வரல? இந்த பங்குல யார் வரல? பிழையாம் வரவில்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் திருவள்ளப்பட்ட குமாரன் மூலம் பேசின காரியத்துக்கு அவன் வரல. அதுக்கு முன்னாடி வந்தா இவன் தீர்க்கதரிசனம் தான் சொன்னவன். ஆனா மனுஷகுமார் நம்முடைய வரும்போது பிழையாம் அந்த காட்சியில இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி தான் வானாதி வானம் உண்டாக்கின தேவன் மனுஷகுமார் நான் வரும்போது அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் பேச அதே யூத மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரைட்டா? பீலையம் போல காலி ஆயிட்டாங்க. ஆனா தான் யூதாவில் என்ன பண்ணுது? பீலையம் பத்தியும் அந்த தாத்தா கோராக பத்தியும் யூதாவில காயினை பத்தியும் பேசுது. பிகினிங்லயும் காயினை பேசுது, கடைசியாவும் காயினை பேசுது. ரெண்டு இடத்துலயும் பேசுது. இதுதான் வேதத்தினுடைய எழுதப்பட்ட பேட்டர்ன். அப்படியா இருக்குது. ஆக பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்கள்ட்ட எல்லா ரகசியம் வெளிப்படுத்தி காட்டுறார். இந்த 7ஆம் முத்திரை மத்திய 24 அதிகாரத்துல இருந்து சொன்னேன். ரைட்டா? அவர் தன்மை என்பது அவரோட சிந்தனைன்னு சொன்னேன். அந்த சிந்தனைய வெளிப்படையா பேசுறதுல வார்த்தை, அதுல எந்த ஒரு மறைபொருளும் இல்ல. அப்படியானால் இன்றைக்கு எந்த ரகசிய வேதத்துல மறைஞ்சிருக்குது நீங்க சொல்ல வர போறீங்க? எந்த ஒரு காரியம் மறைபொருளா இல்ல உங்களுக்கு. அல்லேலூயா. சரிங்களா? இங்க பாருங்க, இயேசுவானவருக்கு தொடக்கம்னு ஒண்ணு இருந்தது. அங்க யோசேப்பு மரியாதை அவங்க தாப்பன் கையை பிடிச்சி அந்த குழந்தைய கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போகும்போது தாய் தாப்பன் என்ன பண்ணாங்க? இப்ப 7 குழந்தையோ ஆமோஸ் குழந்தையோ நம்ம பிடிச்சிட்டு போறோம்ல, அது மாதிரி அவர் என்ன பண்ணாங்க? அன்னைக்கு அவருக்கு பிடிச்சிட்டு போனாங்க. ஆனா இந்த மெல்கிசேதேக்கு எடுத்த பாத்தீங்களா, அவருக்கு எந்த ரெக்கார்டுமே இல்ல. அவங்க அப்பா யாருன்னு தெரியல, அவங்க அம்மா யாருன்னு தெரியல, அவர் எந்த ஊருன்னு தெரியல. ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு வரும்போது எதுக்கு என்ன பண்றாரு? வந்து அப்பமும் திராட்சரசமும் தர்றாரு அந்த இடத்துல. அது மட்டும் தான் தெரியுமே தவிர வேற எதை யாருக்கு என்ன பண்ணலாங்க? ரெக்கார்டு இல்ல. ரெக்கார்டு இல்லாத ஒரே நபர் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் மாம்சமா வரும்போது யோசேப்பு மரியாதை காட்சிக்கு வராங்க. திருப்பி காட்சி விட்டு அவர் போகும்போது யோசேப்பு மரியாதை முழங்கால் தான் போட்டாங்க முன்னாடி. அல்லேலூயா. அப்பா அம்மான்னு சொல்லி முடியல. எதுக்கு என்னதான் பண்ணிட்டாங்க? பெந்தெகோஸ்தால்ல முழங்கால் போட்டுட்டாங்க. மறுபடியும் ஆசாரியத்துவத்துக்கு மாறி போயிட்டார். யார்? இந்த மெல்கிசேதேக்கு. அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுது வேதம். அவரால் மெல்கிசேதேக்கால என்ன பண்ண முடியுமா? ஒரு சரீரத்துக்குள்ள போயிட்டாரோ வெளியே வர முடியுமா? ஒரு ரூம்ல இருப்பாரா திடீர்னு மறைஞ்சு போக முடியுமா? நான் சொல்றது புரியுதுங்களா? இது மெல்கிசேதேக்கினுடைய கேரக்டர். யார் இந்த மெல்கிசேதேக்? அந்த மெல்கிசேதேக்கால ஒரு உருவத்துக்குள்ள போக முடியும், வெளியே வர முடியும். அப்படிதான் இப்ப ஆபிரகாம் முன்னாடி அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு? அப்பவும் திராட்சரசம் கொடுத்துட்டு எங்கெங்க போனாரு? எங்க இது ரெக்கார்டு? எங்க இருக்கு ரெக்கார்டு? என்னைக்காவது யோசித்தீங்களா? குட்டார எங்கடா போனாரு அவருக்கு?
மறைஞ்சிடுவாங்க, அழிஞ்சிடுவாங்கல்ல, மறைஞ்சிடுவாங்க. அந்த மெல்கிசேதேக்கு உருவத்தை கொண்டு வந்தது தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் மெல்கிசேதேக்கா மாறினாரு. அப்படின்னா காணக்கூடாத ரூபத்துல மாறி போறாரு அவரு. ஆகவே தான் தீர்க்கதரிசி ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரெண்டு விஷயத்த சொல்றாரு, குழப்பிக்காதீங்க. இப்போது அவர் எனக்கு 5 அடி தூரத்துல நிற்கிறார். அவர் சொல்றாரு, அவர் பேச வேண்டும் என்றால் கோட் ஷூட் போட்டு கொண்டிருக்க என்னோட உருவத்தில் தான் அவர் பேச வேண்டும் என்று சொல்றாரு. அவர் எதிர்கோ நிக்கிறாரு, என்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மெல்கிசேதேக்கால மட்டும்தான் எதிர்கோ நிக்க முடியும், உள்ளவும் போக முடியும். இதுதான் யார் இந்த மெல்கிசேதேக், இதுதான் இந்த காலத்தின் செய்தி. எதிர்கோ நிப்பார், அதுவும் உண்மை. உள்ளது பேசலாம்னு சொன்னார் பத்தி, அதுவும் உண்மை. உள்ள போவார் வெளியே வருவார், உள்ள போவார் வெளியே வருவார். அதான் மெல்கிசேதேக் கேரக்டர். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்னா இவ்வளவுதான். மண்டே போட்டு போய் யார் இந்த மெல்கிசேதேக் ஒண்ணும் பண்ணாது. ஒன்னும் உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்டாண்டர்ட்ல பேசினா தான் உங்களுக்கு புரியணும் தெரியும். மெல்கிசேதேக்கு ஒரே ஒரு கேரக்டருங்க, உள்ள போகவே சாப்பிடுவார், ருசிப்பார். சாப்பிட்டு எங்க போச்சுன்னு எனக்கு கேட்கக்கூடாது, இந்த கேட்கலாம் எனக்கு கேட்கக்கூடாது. சாப்பிட்டாலும் அதில் விட்டுருங்க. என்ன உள்ள போவார் வெளியே வருவார். தீர்க்கதரிசிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவர் உள்ள இல்லை, அவர் வெளியே இருக்கிறார். அவர் மரிக்கும் போது அவருக்குள்ள இல்லை, அவர் வெளியே இருந்தார். திருப்பி அவர் எழுந்து வருவார், தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. தான் மெல்கிசேதேக் அவருக்குள்ள இருந்தாரு. ஆக்சிடென்ட் பிரசவம் பண்றவங்க அவருக்குள்ள இருந்தாரு. விபத்தும் போது அவர்கிட்ட வெளியே வந்தாரு. என் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டு சொல்லும் போது அவர் உள்ள இல்ல, வெளியே வந்தாரு. அதேதான் இது. அது டெட் எண்ட் சிலுவையில, இது ஆக்சிடென்ட்ல டெட் எண்ட். இத போய் குற்றப்படுத்துறாங்க. ஏங்க சிலுவைன்றது ரொம்ப ஆசீர்வாதம். சபிக்கப்பட்டது அநியாயமா பேசுறான்னு சொல்லுவாங்க. ஐயா, சபிக்கப்பட்ட எவனும் மரத்துல தூக்கு போடுவாங்க, மரத்துல தூக்கு போட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், இயேசுவானும் சபிக்கப்பட்டவன். வாசனா அப்படிதாங்க சொல்லுது. அந்த மரம் சபிக்கப்பட்டதாங்க. எப்போ இவரு இதுல போய் தொங்கினாரோ அன்னிலிருந்து வீட்டுல சபிக்கப்பட்டதை மாட்டி வச்சுக்கிற பத்தியா நீ? சபிக்கப்பட்டதை மாட்டி வச்சுக்கிற. சிலுவைக்கு பேர் என்ன? சபிக்கப்பட்ட எவனும் மரத்துல தூக்கு போடணும். தூக்கு போட்டதை வந்து மாட்டி வச்சுக்கிற. ஏன்? அவரோட சரீரம் இதை பட்டத்துல அடையாள சின்னமாக மாற்றப்பட்டது. சபிக்கப்பட்டவங்க தான் நீங்க இருந்தீங்க எல்லாருமே. என்னைக்கு அவர் வந்து உன் மேல இந்த சிலுவை மேல பட்ட மாதிரி பட்டாரோ அன்னைக்கு தான் மனிதன் என்ற மரியாதை அவனுக்கு வந்து முதல்ல டீசெண்டா சட்டை போட கட்டுக்குது இந்த சிலுவைங்க. உங்களுக்கு ரவுடிக மாற்றப்பட்ட இந்த சிலுவைங்க, விபச்சாரி, வேசி, திருடம், பொய், களவு எல்லாருமே மாற்றப்பட்ட இந்த சிலுவை அடையாளம் தான். ஊ மேல பட்டதுனாலதான். அது ஊ மட்டும் மேல பட்டாலும் நீ ரெடி ஆயிடுவ, நீ போய் அது மேல பட்டாலும் நீ ரெடி ஆயிடுவ. ஆனா இன்னொருத்தரை பத்தி சொல்றாரு, இந்த கல் எவன் மேல அவன் நொறுங்கி போவான், இந்த கல் மேல எவன் அவனு நொறுங்கி போவான், என் மேல வந்து அவன் நொறுங்கிடுவான். அல்லதுயா, ஊ மேல வந்து அவன் நொறுங்கிடுவான். என்ன சொல்லுது? இந்த கல் எவன் அவன் நொறுங்கி போவான், கல் எவன் மேல கூட அவன் நொறுங்கி போவான்டா. நீ எப்படி வந்தாலும் என்கிட்ட போதுனா காலிடா. ஏன்னா அந்த வெளிப்பாடை பெற்றோர் நாங்கள் வெளிப்பாட்டில தான் இருக்கிறாங்க. வெளிப்பாட்டில தான் பிரிவினையா வந்தது. இன்னைக்கு இந்த செய்தி இருக்கு, நமக்கு பிரிவினை வர்றதுக்கு காரணம் ரெவலேஷன் தான். வெளிப்பாடு தான் நம்மள பிரிஞ்சு வந்திருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுவரை என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த இரவுல உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க எல்லாவற்றிலிருந்தும் பிரிந்து வரும்படியான ஒரே ஒரு உதவி தான் இயேசு கிறிஸ்து செய்ய முடியும் சொல்றேன். சொல்லுங்க, தண்ணி குடிக்கிறேங்க. சபையில வந்து தண்ணி குடிக்க வைக்கிறீங்க. நீங்க எல்லாருமே பிரிக்கப்பட்ட நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ரட்சகரா இருந்ததுக்கு, மீட்பரா இருந்ததுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எழுதி வச்சுங்க. நீ பண்ற பிரசங்கமோ, நீ பாடுற பாட்டோ, நீ ஆடுற ஆட்டமோ, நீ பண்ற ஊழியமோ ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஓப்பனா சொல்ற, இந்த இரவுல தேவன் முழு செய்தியும் படிங்க. அவர் இந்த பூமிக்கு வந்தது ரத்த சிந்தனத்துக்கு மீட்டதுக்கு, மீட்பின் புஸ்தகத்தோட இறங்கி வந்ததுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாவற்றையும் விட்டு வெளியே வரணும். எதெல்லாம் தேவன வார்த்தைக்கு புறம்பா இருக்குது, படிப்பு, வேலை, குடும்பம் எது இருக்குதோ, நகை கூட அதை விட்டு வெளியே வரணும்.
அண்ணாவா? எஸ் ஹalleluya. Hallelujah. இங்க பார்த்து ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் மனைவி எங்க கேட்கிறார். மனைவியாக சாராள் எங்க பின்னாடி இருக்கிறா. அவ அடுத்த பிராண உப்பு காலத்துல வரும்போது அவர் குழந்தை பெறுவாய், நீ ஒரு குழந்தை பெறுவாய். இது ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னது. ஹalleluya. அவன் நேற்று மீண்டும் என்று மாறாதவனா அதே சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கணும். பாஸ்டர் ஆபிரகாம் முன்னாடி இது மாதிரி குழந்தை தருவன் தேவன் சொல்லியிருந்தா அந்த சம்பவம் மறுபடியும் நடந்திருக்கணும். கண்டிப்பா. எஸ் தீர்க்கதரிசி உட்காந்துட்டே இருக்கிறாரு. இப்படி உட்காந்து வெளியே பாரு, அவன் மருமகளும் அவன் பையனும் எதுக்கு பில்லி போல உட்காந்துக்கிறாங்க. பில்லி என்னடி மருமகள் குழந்தை பெறுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை அப்படியே கேட்டாரு. ஆனால் அவர் குழந்தை பெறுவார் அப்படின்னு சொல்றாரு. லாய்ஸ், நீ ஒரு குழந்தை பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு. டாடி என்ன டாடி இப்படி எல்லாம் சொல்றீங்க, அதுக்கு 9 மாசம் ஆகணும். பில்லி பால் கொஞ்சம் ஆர்கியூ பண்றாரு. அவர் சொன்னபடியே லாய்ஸ் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றார். அதே மாதிரி எப்படி சாராள் பெற்றாலும் அவ்விதமாக அதே ஏலோகி அதே மெல்கிசேதேக்கு எதிர்க்க வந்து பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லும்போது வார்த்தையில தான் அந்த குழந்தை உண்டானது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ குழந்தையை பெறுவதற்கு எந்த ஒரு தகுதி உனக்கு இல்லை, உன் பெண்மைக்குரிய தன்மை குறைபாடு நீங்கிறது அந்த இடத்துல சொல்றாரு. உன் பெண்மைக்குரிய குறைபாடு நீங்கிறது. ஏன்னா வாய்ப்பே இல்லை அவனுக்கு குழந்தைன்றாரு. ஏன்னா ஆபிரகாம் சாராலும் வயதானவர் எந்த வாய்ப்பும் இல்லை. அங்க கொடுத்த அதே மெல்கிசேதேக்கு நம்ம காலத்துல உட்கார்ந்து டைரக்டா ஒரு சரீரம் சொல்றாரு, நீ ஒரு குழந்தை பெற. அப்படிதான் லாய்ஸ் குழந்தை பெற்றார். வெளிப்பாருக்கு அப்படிதான் குழந்தை பிறந்தது. இது செய்தியில இருக்குது. யார் இந்த மெல்கிசேதேக்கு என்ற செய்தி. இந்த மெல்கிசேதேக் சப்ஜெக்ட் எங்க வராரு, ஆபிரகாம் கிட்ட வராரு. ஆனா இந்த மெல்கிசேதேக் சப்ஜெக்ட் எங்க வராரு, நம்ம நாட்கள்ல தீர்க்கதரிசி அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட சொல்றாரு, நீ ஒரு குழந்தை பெறுவாய். பைபிளை இப்படி பேப்பரா பேசுறது எனக்கு அப்புறம் அந்த ஒருத்தர் உருவாயிருக்கிறார் சிஷ்ய புள்ள. நான் உருவத்துல தான் கொஞ்சம் ஒளி அவர் குண்டு அவ்வளவுதான். ஆனா என் சிஷ்ய புள்ள கரெக்டா பொருத்தி பேசுறாரு. எனக்கே ரவுண்ட் விட்டு காட்டுறாரு நிறைய விஷயத்துல உட்கார வச்சு. நானும் கேட்டு தெரிஞ்சுப்பேன் நிறைய விஷயத்த பேசுறாரு சொல்லிட்டு. புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு? ஆகவே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, செய்ய வல்லவரா இருக்காரு. 7 டைம் 8:5 ஆயிடுச்சு. சோ பிரியமானவர்களே, அன்னைக்கு இந்த மெல்கிசேதேக்கை பத்தி நீங்க பெருசா ஆராய வேணாம். இந்த மெல்கிசேதேக் யாருன்றாரு. ஹல்லேலூயா. ஒரே விஷயத்தை சொல்லிட்டு நிறுத்தி விடுறாரு. அக்னி ஸ்தம்பம் எங்க இருந்தது, மேல இருந்தது. மேக ஸ்தம்பம் எங்க இருந்தது, மேல இருந்தது. அதுக்கப்புறம் எங்க போச்சு, போச்சு சொல்லுங்க. அக்னி ஸ்தம்பம் தலை மேல இருந்தது. இந்த மெசேஜ் திருப்பி ஒரு நார்மல் கண்டினியூ பண்றேன். எடுத்து இந்த தலை மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க போச்சு இவர் போன பிறகு? இப்போ மோசே போகும்போது யோசுவாவை கூப்பிட்டு அந்த அபிஷேகத்தை யோசுவா கிட்ட கொடுத்துட்டு தான் மோசே கடந்து போனாங்க. அதுக்கு திட்டமா நம்ம தீர்க்கதரிசி உதாரணம் இல்லையா, எப்படி எகிப்துல கொண்டது மாதிரி. அப்போ இந்த மேகஸ்தம்பம் இந்த அக்னி ஸ்தம்பம் எங்கேயுமே போயிருக்கீங்க. சூப்பர். அவர் போயிட்டாரு, அதனால போயிடுச்சு நினைக்காதீங்க. பினகாஸ் கரெக்டா தான் எடுத்தாரு. அது கொஞ்சம் தொடர்ச்சியா தான் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். தீர்க்கதரிசி சபைக்கு ஒரு சகோதரி வராங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது மதியானம் 3 மணில இருந்து 5 மணி வரை அவங்க வீட்டுல நிக்கிறாங்க. அக்னி ஸ்தம்பம் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. நீங்க இருந்து அக்னி ஸ்தம்பம் அவரோட போயிடுச்சு நினைக்காத, உங்க வீட்டுல தான் உட்கார்ந்து இந்த செய்தி யார் யார் வீட்டுல இருக்குதோ, இந்த ஒளிநாடா யார் யார்கிட்ட இருக்குதோ, இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை செய்தி யார் யார்கிட்ட இருக்குதோ, இவங்க தலைமையில நின்று அதே அக்னி ஸ்தம்பம் காணக்கூடாத ரூபத்திலே உங்க வீட்டுல எல்லாரும் வீட்டுல அது தங்கி இருக்குது. எந்த காரணத்தை கொண்டு பயப்படாத. யோசுவா, இஸ்ரவேல் மக்களை ஒரு தகப்பன் சுமந்தது போல நான் அல்லவா சுமந்து போனேன், உள்ள போனா பயப்படுறியன்னு கேட்டாராம். யோசுவா, ஒரு தகப்பன் சுமந்தது போல நான் சுமந்து வந்தேன் வழியெல்லாம் உங்களை, ஏயா உள்ள போற யோசிக்கிறீங்க? போகையா, இது வரல அக்னி ஸ்தம்பம் மேலதான் நின்னுச்சு. வானத்துல மண்ணா பொழிஞ்சது, அக்னி ஸ்தம்பம் வந்தது, மேகம் வந்தது. என்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள காலை வச்சியோ தரையில இருந்தது பாலும் தேனும் ஓடுறது தேசம், வானத்துல இல்ல. இந்த அக்னி ஸ்தம்பம் எப்படி மேல இருக்குதுன்னு வழி நடக்க ஒரு தீர்க்கதரிசியை மோசே போல வச்சு வழிநாட்டினாரோ அப்போ மேலதான் இருந்தது. அவர் போன பிறகு மனவாட்டி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வீட்டு உள்ள இருக்குது. மேல இருந்து இன்னொரு சத்தம் வரவே வராது. 8ஆவது தூதருக்கு வராது, 10ஆவது தூதருக்கு வராது, என்ன மாதிரி பரேசிக்க வராது.
மேல இருந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஐயா நீங்க வீட்டுல இருக்குது ஐயா. அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு மண்ணா வானத்துல இருந்து போயிடுது ஐயா. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல மேல இருந்து போயிடல, தரையில இருக்கு. அதனாலதான் தேவன் வீட்டுக்குள்ள போய் அக்னி ஸ்தம்பமா அந்த ஒளிநாடா மேல உட்கார்ந்து ஒரு சில டேப் மேல நின்றுச்சுன்றாங்க. ஒரு சில பார்த்தா அந்த கடைசி ராபோஜன்ற அந்த இடத்துல வந்து அந்த படத்துல ஆண்டோட தலைமையில அந்த ஆளோட போய் நின்னுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி வீட்டுக்கு வந்துச்சு? அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போனாங்க. இங்க சொல்லுங்க. எங்க அம்மா சொன்னாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப முடியாம ஃபோன் பண்ணாங்க. என்னால போக முடியல, அவங்களும் தனியாக கிளம்பி போயிட்டாங்க. அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப உடம்பு முடியலப்பா, கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க. காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ண, ரொம்ப முடியாமல் அவங்களே தனியாக ஒரு 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாங்க. பக்கத்தில் சேகர் இருக்காரு. போயிட்டு ரொம்ப முடியாமல் ட்ரிப்ஸ் ஏற்றின்னு படுத்துருந்துருக்காங்க. அப்போ அவங்க நினச்சாங்களாம், என் கூட யாருமே இல்லை, 3 பிள்ளைங்க இந்த கூட எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை, ரொம்ப கண்ணீரோட ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்துகிட்டே இருக்கும்போது அவங்க திருதசி மேக ஸ்தம்பம் அவங்க மேலே வந்து போது அவங்க பார்த்தாங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, 3 பிள்ளைங்களே இல்லை, மருமகளே இல்லை அப்படின்னு அழுதுன்னே படுத்து ட்ரிப்ஸ் ஏற்றி பார்த்துக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அந்த ஐயாக்கு அந்த ஒலிக்காணி பேசுனாங்க. ஒரு கம்யூனிட்டி வந்து நாங்கள் பேசும்போது அந்த ஐயா திருதசி அந்த ஒளியை நான் பார்த்தேன், அப்படியே வந்துட்டு போச்சு. நம்பிக்கை வந்தது, யாரும் இருந்தாலும் வாழ்ந்தவர் என் கூட இருக்கிறாரு சொன்னாங்க. சகோதரர் சொல்றப்போ அந்த சாட்சி அங்க நிறுவனம் ஆயிடுச்சு. அப்ப தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார் சொல்லி அவங்க நிரூபிச்சாரு. அப்போ வந்து ஒரு புது நம்பிக்கை வந்து எனக்கு பலன் ஆயிடுச்சு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. தேவன் தான் அந்த சாட்சி ஆசிரியர். சகோதரர்களை யாரும் அவர் இங்கதான் இருக்கிறாரு. 2வது சாட்சி சொல்றாங்க. பிரசங்க நேரத்துல எழுந்து சாட்சி கேட்டு சொல்றாங்க, அது உண்மை. அந்த அக்னி ஸ்தம்பம் உங்களோட தான் இருக்குது. அந்த மேகஸ்தம்பம் மேல காட்டாதீங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டாரு, மேல இந்த மேகஸ்தம்பம் எங்க போச்சு, நான் வீட்டுக்கு வா காட்டுறேன். வீட்டுக்கு வா காட்டுறேன். அவங்க வீட்டுக்கு போ, ஆமா சொன்ன அம்மா காட்டுவாங்க உங்களுக்கு மேகஸ்தம்பம். இந்த சொல்றா பாரு, யூடியூப் டைரக்டா எழுந்து விட்னஸ். இதுதாங்க ஊழியம், இதுதாங்க பிரசங்கம், இதுதாங்க சபை, இதுதாங்க மனவாட்டி, இதுதாங்க இயேசு கிறிஸ்துவோட மனைவி. ஒண்ணும் கவலைப்படாத, வீட்டுல சுத்தம். அது வரும். ஆடியோ பாட்டு காட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அந்த சத்தத்தை டைரக்டா போட்டு காட்டுவேன். அதுதான் மொபைல் கையில வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு நேரம் இன்னொரு முறை காட்டுறேன். அருமையான நேரத்துல பிரியமானவர்களே, தேவன் உங்களிடத்துல ஐக்கியம் கொள்ள முடியாத உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டாரு. வேற எந்த ரீசனும் இல்லை. நீ பூமிக்கு வந்தது ஒரே நோக்கம். தங்கிலிருந்து பிரிச்சு எடுத்து வந்து உன்னை விட்டாரு. நீ என்ன பண்ண, அந்த உலகத்துக்கு பிரிஞ்சு அவருக்குள்ள போய் அவர் நெத்து வந்து விட்டதுக்கு என்ன நோக்கம்? வேலை, படிப்பு, கல்யாணம், குட்டி, பேரன், பேத்தி, அவரோடு ஐக்கிய கொள்ள முடியாது கொண்டு வந்தாரு. நீ என்ன பண்ண, மறுபடியும் உலகத்தை விட்டு பிரிஞ்சு அவருக்காக நீ உள்ள போனோம். கிருபை என்பது தேவன் உனக்கு செய்த காரியம், கிரியை என்பது நீ வெளியே பிரிந்து வருவது என்று மெசேஜ்ல. கிருபை என்பது தேவன் உனக்கு செய்த காரியம், கிரியை என்பது நீ விட்டு வெளியே பிரிந்து வருவதா கிரியை. நீ இதை செய்ய அவர் காரியத்தை அதை பார்த்து பாரு. ஆமா சம்மா வீட்டுக்கு நான் எங்கேயும் போற உங்களோட தான் இருக்கு நிரூபிச்சிருக்கிறேன். ஆமா சம்மாக்கு இல்ல, இது உங்களுக்கு சொல்றாங்க. அவதான் காட்சியில கண்டுட்டாங்கல்ல. கண்டு விசுவாசிகளோட காணாத விசுவாசிகள் பாக்கியவான். நம்ம போராட்டத்துல அக்னி ஸ்தம்பம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டத்துல மேக ஸ்தம்பம் வருது. அந்த ஆவி உன்னை நடந்துட்டா இல்லையான்னு பாரு. எல்லா அர்த்தத்தை கொண்டு வரும், எல்லா கட்டியும் அவுழ்த்து விடாது, எல்லா பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரும். யோசனைகளாத முடிவு கொண்டு வரும். யோசனை அவர் மேல வைக்கணும். சிந்தனை எடுத்து பாரு, அவரை இங்கே நீ பாப்ப. கர்த்தர் உங்களை யாவரையும் ஐஸ்வர்யப்பாருங்க. மெல்கிசேதேக் வந்தது கம்யூனியனுக்கு தான். இன்னைக்கு மெல்கிசேதேக் வந்தது கம்யூனியன் ஆராதனைக்கு தான். திருப்பியும் சொல்றேன், கர்த்தரோட அபிஷேகத்தோட சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், கர்த்தரோட அபிஷேகத்தை அன்னைக்கு போன மெல்கிசேதேக் ராபோஜன ஆராதனைக்கு போனார். இங்க உண்மையாக நேற்று மீண்டும் மாறாத தேவன் அந்த மெல்கிசேதேக் கம்யூனியன் ஆராதனைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறார். பயபக்தியோட ஆராதனை பண்ண அவர் இங்கதான் இருக்கிறார். அதுக்கு சாட்சிகள் உண்டு. அது உண்மையும் சத்தியமான வார்த்தையா இருக்குது. அந்த அந்த நிரந்தரமான கம்யூனியன் ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பார்.
அவரையே தத்தமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். அங்க வரும்போது நான் பேசின அத்தனையும் படமாக்கப்படும். இந்த நாள் யார் இந்த மெல்கிசேதேக்கின் பேசுகிற இந்த பிரசவ பீடம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.